विशुद्ध विज्ञान घनस्वरूपम विज्ञान विश्राणवद्दीयम दयानिधिं देहप्रदां शरण्यं देवं ऐक्यं प्रपद्ये वेदान्तलक्ष्मं मुनीन्द्रशास्त्रबोधं संस्थापयं तदर्हीं सुगराजं संयन्तयुग्मकृतभूरि परिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये प्रणामं लक्ष्मणमुनि प्रतिगृह्णातमावहम् प्रणाम लक्ष्मणमुनि प्रतिगृह्णातमावहम् भगवद्बोधायन शंक द्रविड़ गुहदेव कपर्दी भारुत प्रवृत्ति अभिगीत शिष्ट परिगृहीत पुरातन वेदांत व्याख्यान सूच्यर्थ स्तुति निकर विदर्शितोयं पंथा अनेन चार्वाक शाक्य औरूक्य अक्षपाद क्षपणक कपिल पतंजलि मतानुसारिणो वेदवाक्याः वेदावलंबी कुदृष्टिभिः सह निरस्ताः யாராவது வேத வாக்கியங்கள் சார்வார்கள் சாக்கியம் சொல்லக்கூடிய பௌத்தர் ஔரூக்கியம் சொல்லக்கூடிய வைசேஷிகன் அக்ஷபாதன் சொல்லக்கூடிய நெய்யாயிகன் கபனகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயினர் கபிலன் சொல்லக்கூடிய சாங்கியன் பதஞ்சலி சொல்லக்கூடிய யோக மதம் இவர்கள் எல்லோரும் வேத வாக்கியம் வேதத்தை பிரமாணமாக அங்கீகரிக்காதவர்கள் வேதத்தை பிரமாணமாக அங்கீகரித்து அதற்கு அபார்த்தம் பண்ணக்கூடிய குதிர்ச்சிகளோடு சேர்த்து இவர்கள் எல்லாம் இந்த பகவத்போதாயன சங்க விட அந்த குஹதேவ பாரதி கபர்தி பிரபுத்திகளான இந்த ஆச்சாரியர்கள் அவர்கள் புராதனமான வேதாந்த வியாக்கியான சூத்தியமான அர்த்தங்களை கூட்டு பண்ணின இந்த பந்தா இந்த மாற்றத்தாலே இவர்கள் எல்லாம் யோசிக்கப்பட்டார். அதுக்கு மேல 131வது வாக்கியத்துல மேல ஒரு கேள்வி அவன் கேட்டா, ஐயா இந்த வேத வாக்கியங்களையும் அதாவது வேதத்தையே பிரமாணமாக இசையாளர்களான பாக்கண்டிகளையும் வேதத்தை பிரமாணமாக இணைந்தவர்களான புதிர்ச்சிகளையும் ஒன்றாக சேர்த்து தருவாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு மறுபடியுடைய வச்சனம் எடுக்கிறார். வேத அவலம்பினாமதி யதாவச்சித வஸ்து விபர்யாசம் வாக்கிய சாமியம் அனுமைவ வேதத்தை பிரமாணமாக இயங்க போதிலும் யதாவச்சிதமான அர்த்தத்தை காட்டு விபரீத அர்த்தத்தை காணக்கூடியவர்களான புதிர்ச்சிகளான இவர்கள் வேத வாக்கியங்களோடு சமம் என்பதை மறுவினாலேயே சொல்லப்பட்ட வாக்கியத்தை எடுக்கிறார். யா வேத வாக்கியாக சர்வாசா நிர்மலா பிரேத்திய சமோனிஷ்டா வேதவாக்கியாக வேதவாக்கியமான யாவது புத்திகள் உண்டோ அவைகளும் வேதத்தை இணைந்து புதிர்ச்சிகளாக செய்யப்பட்ட புத்திகள் உண்டு. அவைகள் இரண்டும் சமமானவை. இதுக்கு சுரத்தாழ்வான் சோமம் உண்டு. அதுல ஒரு 2 மான்கள், அது ஒரு மான் மிருகத்திற்கு சொல்லக்கூடியதான அந்த காணல் நீர் அந்த காணல் நீரை அத்தீர்த்தம் அது
தாகத்தினால ஆர்த்தமான ஒரு மானானது மிருகத்திரட்சிதான் சொல்லக்கூடியதான காவல் நீரை நம்பிக்கொண்டு நெடுந்தூரம் ஓடி கடைசியில் எங்கே தீர்த்தம் கிடைக்காமல் அப்படியே விழுந்து வைத்தது. இன்னொரு மான் இல்லையா, அது காவல் நீரை பார்த்து இருக்கல, அது உண்மையாகவே ஒரு பெரிய ஏரியில ஒரு காசானத்துல சேர்ந்து அந்த அதுல இறந்த துறை தெரியாமல் ஒரு தவறான துறையில இறங்கி கடைசியில் அந்த ஒரு காசான சத்தம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய முதலையினால பிடிக்கப்பட்டு அது வாயில போய் விழுந்து மரணமடைந்தது. இப்போ அது தீர்த்தமே இல்லாத இடத்தை தீர்த்தம் நினைத்து போய் விழுந்துச்சு இல்லையா, அதனால மரணத்தை அடைந்தது. இது தீர்த்தம் உள்ள எடுக்க போய் தீர்த்தம் கிடைத்த போது அந்த தீர்த்தத்தில் துறை தெரியாமல் இறங்கி ஆபத்துல மாற்றிக்கிறாங்க. இவைகள் என்ன வித்தியாசம்? கடைசியில் வேறு எஃபெக்ட் ஒண்ணுதான். அது மாதிரி வேத பாக்கிய ஸ்ருதிகள் எல்லாம் இந்த காணல் நீரப்பு இந்த வேதத்தை இணைந்து வேதத்துக்கு யதாவசிதமான அர்த்தத்தை விட்டு விபரீத அர்த்தம் இந்த புதுசு குட்டிகள் எல்லாம் அந்த சாதார பெரிய நீர்வாழ் மிருகத்தால் விழுந்தப்பட்டு உயிரிழந்தது போல. ஆக இந்த பாக்கிய குட்டிகளும் இந்த புதுசு குட்டிகளும் ஒன்றுதான். கடைசியில 2 பேர் அடையக்கூடியதான கட்டி ஒன்றுதான். அதனால ரஜஸ்தமோ குணங்கள் ஞான விரோதியான குணங்கள். சத்துவகுணம் ஒன்றுதான் ஞானத்துக்கு ஞானத்தை உண்டாக்கக்கூடியதும் ஞானத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடியதான குணம். ரஜசமோ ஞான அப்திருஷ்டம் உத்தமம் சத்துவமேவ ஏகாம் சுவாபாவிகோ குணः தேகாமேவ வைதிகி ருச்சிஹி வேதாந்த யாதார்த்த அவபோதத்தை இत्यर्थः. எவர்களுக்கு ரஜசமோ குணங்களால் ஸ்பர்சிக்கப்படாததான உத்தமமான சத்துவகுணத்தினுடையதான உயர்வு இருக்கோ அவர்களுக்கு தான் வைதிகமான ருச்சியும் வேதாந்தங்கள் உள்ளபடியாக அறியக்கூடியதான அந்த ஞானமும் அவர்களுக்கு உண்டாகும். சங்கீர்ணாக சாத்விக செய்த ராஜசாக தாமசாஸ்தா லோகத்துல சத்துவ குணங்கள் சங்கீர்ணமாக இருக்கு. அதனால என்ன பண்ணணும், எவன் ஒருவன் வைதிகமான விஷயம் பெற வேண்டும் என்று இருக்கானோ, எவன் ஒருவன் அந்த வேதத்தினுடைய யதாவசிதமான சாஸ்திரங்களுடைய அர்த்தத்தை அறிய வேண்டும் இருக்கானோ அவன் சங்கீர்ணமான சத்வரஜஸ்தமோ குணங்கள் மத்தியில இந்த ரஜஸ்தமோ குணங்களை ஒதுக்கி சத்துவ குணத்தை அபிவிருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும். அதனால எல்லாவற்றையும் பிரமாணங்கள் எல்லாம் புராணங்கள் மற்றும் உள்ள பிரமாணங்கள்ல ஸ்மிருதிகள் இவைகள்ல சத்துவகுணங்கள சாத்விகமான ஸ்மிருதி ராஜசமான தாமசமான ஸ்மிருதிகள் இருக்கும். புராணங்களுக்குள்ள சாத்விக ராஜ தாமச புராணங்கள் வேறுபாடும் அதனால்தான் ஸ்பஷ்டமாக கற்றுக்கொள்ளும். எத்துக்கள் கேட்டு எத்தோக்தம் புராணம் பிரம்மணாபுரா சச்சலட்சத்து மகாத்யம் சப்பூர்வூபேன பத்தியதே. ஒரு எத்தின் கேட்பேன் எந்தெந்த ஒரு காலத்துல பிரம்மாவனால எந்தெந்த புராணங்கள் சொல்லப்பட்டதோ அவைகளெல்லாம் அந்தந்த காலத்தை ஒட்டி அவைகள் சாட்சியம். அதாவது பிரம்மாவானவர் பிருஷ்ணப்ரோவாக பகவான் அபியோனி பிதாமகா ரிஷிகள் எல்லாம் சென்று பிரம்மாவனத்தை புராணங்களை கேட்டார். பிரம்மா அவர்களுக்கு புராணங்களை உபதேசித்த பிருஷ்ணப்ரோவாக பகவான் அபியோனி பிதாமகா அவர்களால கேட்கப்பட்டவர்களால் அவர்களுக்கு புராணங்களை எல்லாம் சொன்னதற்கு பிரம்மா அவர்களுக்கு சொன்னார் இல்லையா, நான் சொன்னது என்று எல்லாத்தையும் விசுவசித்திருக்க வேண்டாம். நானும் சத்துவசமோ குணங்களால் பிராகிருதமான சரீரத்தினுடைய பிராகிருதமான இந்திரியங்களை உடைய புருஷன். ஆகையினால எனக்கு சத்துவகுணமானது மேலோங்கி இருந்த காலத்தை நான் எதை சொன்னேனோ அவைகள்லாம் சாத்விகமான பிரமாணங்களாக கொள்ளப்பட்டவை. நானே என்னுடைய கர்மகமான பிராரப்த கர்ம விசேஷத்தினாலே நான் எப்பொழுதுதான் ரஜோகுண சமோ குணங்கள்னால விஷயங்கள் சொன்னேனோ அவைகள் எல்லாம் ராஜகமாக தாமசமாக அவைகள்லாம் நிராகரிக்கத்தக்கது பிரம்மாவை. அப்படி புராணங்கள்ல பிரம்மா இப்படி எதை ராஜசம் எதை தாமசம் எதை சாத்திகம் சொன்னான்னு கேட்டா, எந்த புராணங்கள்ல அக்னே சுரஸ்யமாக தாமசேது பிரகீர்த்தியதே அக்னி சிவன் ருத்ரன் இவர்களை பற்றியதான மகாத்யம்
எவைகள் சொல்லப்பட்டதோ அவைகள் தாமச கல்பங்கள் இல்லையா. ராஜேஷ மகாத்மியம் அதிகம் பிரம்மணோது சதுர்த்த பிரம்மா யட்ச ரட்சசுகள் இவைகளுடையதானே பிரபாவத்தை அதிகமாக சொல்லப்பட்டிருக்கோ அவைகள்லாம் ராஜச கல்பம். சாத்விக கல்பேஷு மகாத்மியம் அதிகம் ஹரேதே. எங்க எவைகள்ல பகவான் விஷ்ணுவினுடையதான மகாத்மியம் அதிகமாக பேசப்படுகிறதோ அவைகள் சாத்விக கல்பங்கள். யோக சம்சித்தாக கமிஷந்தி பராந்ததி அவைகளை கொண்டு யோக சம்சித்தர்களாக இருக்கிறவர்கள். அதாவது இந்த புராணத்துல சாத்திக புராணங்கள் சொல்லப்பட்டதான பத்துவித புருஷார்த்த தியானத்தை கொண்டு யோக சம்சித்தர்களானவர்கள் அவர் பராந்ததி சொல்லக்கூடியதான மோட்சத்தை அடைகிறார்கள். ஏன் இது பிரம்மாவனாலே சொல்லப்பட்டது. ஏகமுத்தம் பவதி ஆதிக்ஷேத்திரஜாது பிரம்மணா தஸ்யாபி கேஷித் அஹஸ்து சத்வம் உத்ரிக்தம் கேஷித் ரஜः கேஷித் தமः. பிரம்மாவும் ஆதிக்ஷேத்திரஜனாக இருக்கிறபடினால கேத்திரஜன் பத்த ஜீவனாக இருக்கிறபடினாலே அவனுக்கும் சித்திர காலங்களிலே சத்துவகுணம் அதிகமாகும், சித்திர காலங்களில் ரஜோகுணம் அதிகமாகும், சில வேகங்களில் சமோகுணம் அதிகமாகும் இருக்கு. நகவத்தி பிருத்திவியாம் வா திவ்யா தேவேஷுவா புனः தத்துவம் பிரகிருத்தியை முக்தம் எதேபிஹி தியாகினி குணை யோகமானம் ஜனதாதி பூர்வம் யோகை வேஜாசித்த பிரதிபலித்தமை பிரம்மனோ சிருஜ்யத்து. பிரம்மாவும் சிருஷ்டிக்கப்பட்ட காரணத்தாலே, பிரம்மாவும் சாஸ்திரவசியனாக இருக்கிற காரணத்தாலே, அவனுக்கும் பிராரப்த கர்ம பட்சியத்துவம் இருக்கிற காரணத்தாலே, அவனுக்கும் கேத்திரத்தின் காரணமாக சப்தமோ குணங்கள்ல ஏதேனும் ஒன்று அதிகமாகவும் மற்றவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய காலங்கள் நகவசி பிருத்திவியாம்பா திதி தேவேசுவா புனா. இந்த பிருத்திவியிலையோ இந்த தேவலோகத்திலேயோ தேவ மனுஷியாதிகளுக்குள்ள சப்த குணத்தையே பூர்ணமாக கொண்டவர்களாகவும் ரஜசமோ குணங்களுடைய கலப்பு அற்றவர்களாகவும் யாருமே இல்லை. எல்லோருக்குமே சங்கீர்ணமான சப்தமோ குணங்கள்ல திரளாகவே உள்ளது. அவைகள்ல சத்துவம் சத்துவம் போன்ற குணங்களுடையதான பிரயோஜனமானது பகவானாலே கீதையில சொல்லப்படும். சத்வா சஞ்சாயத்தை ஞானம் ரஜகோ லோபயேவச பிரமாதமோகி தமசா பவதோ அஜானமேவச. சத்வாது சஞ்சாயத்தை ஞானம். ஞானம்னாக்க எல்லாமே ஞானம் அஜானம் பிரமம் எல்லாமே ஞான சாமானியம். அதனால ஞானம் சத்துவத்தினால உண்டாகக்கூடிய ஞானம்னாக்க பராவர தத்துவ ஞானம். யதார்த்தமான உள்ளபடியான பரதத்துவ அவரதத்துவம் உள்ளதான விதித்த ஞானம் நன்றாக பிரித்து அறியப்படுகிறதான ஞானம் இருக்கே, அதுதான் நீ சொல்லப்பட ஞானம். ஞானமாவது யதார்த்தமான பராவர தத்துவ ஞானம். அது எதனால ஏற்படும்? சத்துவ குணத்தினால. சத்வாது சஞ்சாயத்தை ஞானம். ரஜதோ லோபமே இருக்கு. ரஜகுணத்தினால லோபம். லோபம்னா என்ன? சாதாரணமா இருக்கு. இந்த அச்சிப்பரிணாமமான பிரகிருதி பிராகிருத பதார்த்தங்கள் இருக்கு இல்லையா, அவைகள்ல ஆசையும் அவைகளை விடமாட்டாமையும் லோகம். எல்லாம் கடைசியில மெட்டல் அந்த சொர்ண மெட்டல் இல்லையா, அவைகள் ஆசைப்பட்டு அவைகளை விடமாட்டாமை இருக்கே, அதுதான் ரஜோகுணத்தினால ஏற்படும் லோகம். பிரமாத மோகம் சமதா. பிரமாதம்னா கவனக்குறைவு, மோகம்னா அஜ்ஞானம். இவைகள் எல்லாம் சமோகுணத்தினால ஏற்படக்கூடியது. பிரவృத்திஞ்ச நிவృத்திஞ்ச காஜாகாரிய தயாபயே பந்தம் மோட்சம் யாகியோ வேத்தி புத்தி சாஸ்திர சாஸ்திரி. இது பிரவృத்தி தர்மம், இது நிவృத்தி தர்மம் என்றும், இது காரியம், இது செய்யத்தக்கது, செய்யத்தகாது என்றும், இதற்கு அஞ்ச வேண்டும், இதற்கு அஞ்ச தகாது என்றும், இப்படி சென்றால் பந்தம், இப்படி சென்றால் மோட்சம் என்று இவைகளெல்லாம் உள்ளது உள்ளபடியாக உணரக்கூடியதான புத்தி சாத்விக புத்தி. சாத்விக புத்தியில இது பிரவృத்தி தர்மம், இது நிவృத்தி தர்மம், இது செய்யத்தக்கது, இது செய்யத்தகாதது, இது அஞ்சத்தகுந்தது, இது எஞ்சத்தகாதது, இப்படி இது பந்த ஹேது, இது மோட்ச ஹேது
என்கிறதான புத்தி யாருக்கு தெளிவாக ஏற்படுதோ அந்த புத்தியாவது சாத்விகி புத்தி எனப்படும். தர்ம மதர்மஞ்ச காரியம் காக்கியமே வச்ச அயபாவத்தை பிரதானாதி புத்தி பார்த்த ராஜசி. தர்மா தர்மங்களையும் காரிய அகாரியங்கள் செய்யத்தக்கவை செய்யத்தகாதவைகளையும் அயகாலத்து பிரஜானாதி உள்ளது உள்ளபடியாக இல்லாமல் எவன் அதை அயதார்த்தமாக எவன் அதுல பிரமரூபமாக அந்த எவனுக்கு உண்டாகிறதோ அந்த ஞானமானது அந்த புத்தியானது ராஜக புத்தி. அதர்மத்தை தர்மமாகவும் அகாரியத்தை காரியமாகவும், அதாவது தர்ம மாத்திரத்துல மாறாட்டம் இருந்தால் அது ராஜச புத்தி, தர்மீய மாறாட்டம் இருந்தால் அது தாமச புத்தின்னு சொல்ல முடியா. இப்படி ராஜச புத்தியும் தாமச புத்தியும் தர்ம ரூபமாகவும் தர்மி ரூபமாகவும் மாறாட்டமாகிற புத்திகள். எந்த மாறாட்டமும் இல்லாமல் உள்ளது உள்ளபடியாக வியவஸ்திதமான யதார்த்த ஞானம் இருக்கே அதுதான் சாத்விகி புத்தி. சர்வான் புராணார்த்தானி பிரம்ம சகாசாது அதிகமிய இவ சர்வாணி புராணானி புராணகாராக சத்ரு கதையான் யதாபூர்வம் தர்காத்மேகி முனிசத்தமைக்கு புஷ்டப்ரோவாச்ச பகவான் அம்பயோனி பிதாமகா. இந்த ரிஷிகள் எல்லாம் புராணம் பண்ண ரிஷிகள் எல்லாம் பிரம்மாவினிடத்திலிருந்து உள்ளது உள்ளபடியா பிரம்மா எல்லாருக்கும் பகவானால் உபதேசிக்கப்பட்டவன். பகவானால் உபதேசிக்கப்பட்ட பிரம்மாவினிடத்திலிருந்து இந்த புராணத்துக்கான விஷயங்களை நன்றாக கேட்டு தெளிவாக அறிந்து கொண்டவர்களான மகிழ்ச்சிகள் எல்லாம் இப்படி புராணங்களை பண்ணினார். கதையாமி யதாபூர்வம் தர்காத்மேகி முனிசத்தமைகி புஷ்டப்ரோவாச்ச பகவான் அம்பயோனி பிதாமகா. அதாவது தர்காத்மேகி முனிசத்தமை தர்கன் போன்ற பிரஜாபதிகளாலே புஷ்டகா கேட்கப்பட்டவரான பகவான் அம்பயோனிகி பிதாமகா தாமர புஷ்பத்தில் தோன்றியவரான அந்த பிதாமகரான பிரம்மா அவர் என்ன சொன்னாரோ அதை யதாவசியமாக யதாபூர்வம் கதையாமி அப்படின்னா அபூர்வேஷு வேத வாக்கியேஷு பரஸ்பர விருத்தேஷு கடமைக்கு தாத்பரிய நிச்சயாது அவிரோதா பூர்வமேவ புத்தகா. ஆகையினால இவர்கள் எல்லாம் பிரம்மாவிடத்தை கேட்டு பிரம்மாவிடத்தை கேட்கும் போதே அந்த பிரம்மாவே ஆதி கஷேத்திரஞானாலே அது ரஜசம குணங்களுடைய சங்கரம் உள்ளது. அதை இவர்கள் கேட்டு உள்ளது உள்ளபடியாக அறிவித்தார்கள். இதிலிருந்து தத்துவ குணமானது மேம்பட்டிருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து சாத்விகமான விஷயங்கள் கிராமியங்கள். எனது தேவன் விருத்தமித திருஷ்யத்தை பிராணம் மனசு சக கலனை நாதாந்தே பராத்மனி சம்பதிஷ்டாத்திய தியாயீத ஈசானம் பிரத்யாயீத ஏவ சர்வமிதம் பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திராஸ்தே சர்வே சம்பசூயந்தே நகாரணம் காரணம் தியயா சர்வைஸ்வர்ய சம்பன்ன சர்வேஸ்வர சம்பு ஆகாசமத்திய தியயா இத்தியாதி. இப்ப என்ன சொல்றாங்க கேட்டாக்க இந்த வாக்கியத்துல எதற்கு தேவன் நிறுத்தமிக திருஷ்யமே அப்படிங்கிறதுல இதுல சொல்லிட்டு வந்த, அதாவது இப்ப நான் என்ன சொல்றோம் சத்து சாத்விக ராஜ தாமச புத்திகளை சொல்லி எந்த பிரமாணங்கள்ல பகவான் விஷ்ணுவினுடையதானே மகாத்மியம் படிக்கப்பட்டிருக்கோ அதுதான் சாத்விகமான பிரமாணம் அப்படின்னு சொல்லி பகவான் விஷ்ணுதான் சர்வதா மோட்சார்த்தம். ஏன்னா சத்துவகுணத்தினால யாதொரு தெளிவான ஞானம் உண்டாகிறதோ அதுதான் மோட்சத்துக்கு உபயோகி ஞானமானபடினால முமுட்சுக்களாலே பகவான் விஷ்ணுதான் சாத்விக பிரமாணங்களை கொண்டு ஆராய்ந்து ஆசிரியக்கப்பட வேண்டியவன் இதுவரையும் நிரூபித்தது இல்லையா. இதுக்கு விருத்தமாக வேறு சில பிரமாணங்கள் அது இதுக்கு விருத்தமாக தோன்றக்கூடிய இதுல விரோதம் எதுவும் இல்லை. விரோதமாக தோன்றக்கூடிய பிரமாணங்களை எடுத்து பூர்வபட்சி காட்டுறார். அது அல்பம் அப்படின்னு சொல்லி பாக்கினால திரும்பி அந்த பிரமாணங்களுக்கு ஏதாவசியமான அர்த்தத்தை சொல்லி அழகு. அதுல முதல்ல பிராணம் மனசி சகரணை நாதாந்தே பரமாத்மனி சம்பதிஷ்டாத்திய தியாகீத ஈசானம் பிரத்யாகீத ஏவம் சர்வமிதம். பிராணம்னு சொல்லக்கூடியதானே அந்த உயிர் காற்றிருக்கே முக்கிய பிராணம் ஆன மனசிலே இறக்கி கரணை சக
இந்திரியங்களோடு சேர்த்து நாதாந்தே பரமாத்மனி. நாதம் அப்படிங்கிறதானது பிரணவத்துல அந்த பிரணவத்தில் உள்ள அகார உகார மகாரங்களுடையதான இல்லையா அந்த வர்ணங்களுடைய உச்சாரணம் முடிந்த பிறகு கடைசியில உள்ளதான ஒரு மாத்திர ஸ்வரத்துக்கு நாதம் இருக்கு. பிரணவத்துக்கு 3 விதமான உபாசனங்கள் உண்டு. இதுதான் அறியும். ஏகமாத்திர பிரணவோபாசனம், திமாத்திர பிரணவோபாசனம், திரிமாத்திர பிரணவோபாசனம். ஏகமாத்திர பிரணவோபாசனத்துக்கு இது இந்த லோகத்திலேயே உள்ளதானே இங்க ஐஸ்வர்யாதிகள் அவைகள் பலம். திமாத்திர பிரணவ உபாசனத்துக்கு அந்தரிக்ஷ லோகாதிகள்ல சென்று பிரம்மருத்த இந்திராதிகளுடையதான சாயுஜமும் அவருடைய சமான லோகத்துவமும் பலம். திரிமாத்திர பிரணவ உபாசனத்துக்கு சாட்சா பரமபுருஷனை பரமபுரத்தை போய் அடைவதானது பலம். புனரேகம் திரிமாத்திரேன பிரணவேன பரமபுருஷம் அவித்யாயீத சூரிய தேஜ சம்பன்னா ஏதா பாதோதர ஸ்வசாதி நிர்முச்சதே ஏவம் சதாமபிகி உன்னியதே பிரம்மலோகம் ததற்ற ஜீவகநாத் பராஸ்பரம் புருஷம் புருஷம் ஈஷதே அப்படின்னு சத்தியகாம பிரஷ்னோபனிஷத்து சத்தியகாம பிரஷ்னம். சத்தியகாமனால பண்ணப்பட்ட பிரணவ உபாசனத்தை பற்றின அவனுடைய கேள்விக்கு பிப்பலாடர் சொல்லக்கூடியதான பதில். அதுல திரிமாத்திர பிரணவ உபாசனம் அந்த பிரணவத்துடையதான 3வது மாத்திரைக்கு நாதம் அப்படின்னு அந்த நாதத்தினுடைய அந்தத்துல பரமாத்மா இருக்கான். நாதாந்தே பரமாத்மனி சம்பிரதிஷ்டாத்தியாயீத அந்த நாதாந்தே பரமாத்மனி பிராணனை இந்திரியங்களோடு சேர்த்து அதுல பிரதிஷ்டாபனம் பண்ணி அங்க யார தியானிக்கணும்? ஈசானம் பிரத்யாயீத. ஈசானம் சப்தமானது இல்ல பொழுதிலே ரூடினால இங்க சிவனை குறிக்கப்படுது. ஆக நாதாந்தமான பிரணவத்திலே சித்திய மாத்திரையா இருக்கக்கூடிய நாதாந்தத்தில் உள்ள பரமாத்மாவிலே மனசையும் இந்திரியங்களையும் பிராணனையும் நன்றாக நிலைநிறுத்தி ஈசானனாக ருத்ரனை தானிக்க வேண்டும் என்று ருத்ரனுக்கு முமுட்சு தியேயத்துவம் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியா பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திராதத்தை சர்வே சம்பூயந்தே காரணம். அதாவது அடுத்தபடியா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திரன் சொல்லக்கூடிய இவர்கள் எல்லோரும் சம்பூயந்தே இவர்கள் எல்லோரும் உற்பத்தி ஆகிறார்கள். இவர்கள் எல்லாரும் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். யார் யாரு? பிரம்மா விஷ்ணு ருத்ரன். அதே மாதிரி பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திராசே தன்னை சம்பூயந்தே எல்லோரும் நயத்தை அடைகிறார்கள். அப்படினால இவர்கள் யாரும் காரணம் இல்லை. இவர்கள் எல்லாம் சாதிக்கப்பட்ட இவர்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். இவர்கள் எல்லாம் சாதிக்கப்படார்கள். இவர்கள் யாரும் காரணம் இல்லை. காரணம் காரண பதார்த்தத்தை எல்லவோ. ஆக பிரம்மா விஷ்ணு சிவன் இந்திரன் இவர்கள் எல்லாரும் சப்தசூயத்தை காரிய பதார்த்தங்கள். இவர்களுக்கு எல்லாம் மேம்பட்ட சதாசிவன் சொல்லக்கூடிய காமேஸ்வரன் சொல்லக்கூடிய அவன் தான் உத்தீர்ணமான பிரம்மம். இது உத்தீர்ண பிரம்மவாதம், யோமாதீதவாதம். சைவர்கள்ல இவ்வளவு ரொம்ப சொல்லாத செய்வது. 4 பேர் ருத்ரன் இருக்காங்க. இந்த ருத்ரன் அதாவது இந்த பிரம்மா விஷ்ணுவோடு சேர்த்து எண்ணப்படுகிற ருத்ரன் சாமானியமானது. இதை ஜாதித்து மேல ஒருத்தன் இருக்கான் இல்லையா? அவன் ருத்ரன் இல்லை, அவனுக்கு காமேஸ்வரன் பேரு, அவனுக்கு சதாசிவன் பேரு. இவன் பேரு சிவன் இல்லையா? இது அனித்தியமான சிவன். சதாசிவன் நித்தியமான சிவன். சதாக சப்தத்துக்கு நித்தியம். இது வியோமாத்மீகம். அவர்கள் இந்த வாக்கியத்தை கொண்டு அது உபாசியம் முமுக்கு உபாசியம் விட்டு வந்தவர் வேறொன்று சொல்றார். சர்வைஸ்வரிய சம்பன்னா சர்வேஸ்வரா சம்பு ஆகாச மத்தியே ஜேயா. சர்வைஸ்வரிய சம்பன்னனாகவும்
சர்வேஸ்வர சர்வ நியந்தாவாக இருக்கக்கூடிய சம்பு. சம்புனா ருத்ர சிவனானவன். ஆகாச மத்தியே ஜேயா. ஆகாசம் என்ன? ஹிருதய. ஹிருதயத்திய மத்தியே ஜேயா. ஆகாசம் சப்தத்துக்கு ஹிருதயம். அது மட்டும் இல்லையா, வியோமாதீதவாதத்துக்கு அடிப்படை சொல்ற யஸ்மாத் பரம் நான் பரமஸ்திகின்றது, யஸ்மாத் நான் ஜாயோஸ்திகின்றது, விட்டைவ சப்தோதி திஷ்டேகநீதம் தேனேதம் பூர்ணம் புருஷேத சர்வம் ததோயுத்தரதரம் ததரூபமனாமயம் ஏதத் விதுரமுதாஸ்தே பவந்தி அதேதரே துக்கமே வர்த்தியந்தி. யஸ்மாத் பரம் நான் பரமஸ்திகின்றது இல்லையா, எந்த பரமபுருஷனை காட்டும் இல்லையா பரமானது வேறொன்றில்லை. எந்த பரமபுருஷனை காட்டிலும் சூக்ஷமானவனும் அவனை காட்டிலும் மகத்தானவனும் அணியான சூக்மஹா இல்லையா ஜாயகான அவனை காட்டிலும் மகத்தாக உள்ளவனும் இல்லையா வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அவன் இந்த சம்சாரத்தை தாங்கிக் கொண்டு விருட்சத்தை போல திடமாக சர்வத்தையும் எல்லாவற்றுக்கும் ஆசிரியமாக திடமாக நிற்பவன் என்றும் அந்த புருஷனாலேதான் இவைகள் எல்லாம் பூர்ணமாக உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தரோடு உத்தரதரம் அந்த அந்த பரமாத்மாவை காட்டு உயர்ந்தவனாக ஒருத்தன் உள்ளார். எது அரூபமானை இல்லையா, நீ சொல்ற ரூபமும் நீ சொல்ற குணங்களோ அர்த்ததாகிற அரூபம் அனாமயன் இல்லையா, இதை காட்டும் உத்தரபரமான வேறொரு பதார்த்தம் உள்ளது. அந்த பதார்த்தத்தை எவன் ஒருவன் அறிந்தானோ அவனை அபிர்தாபவந்தி இதரே அந்த எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதான அந்த தத்துவத்தை அறியாதவன் சம்சாரமான துக்கமே வருவோம். அதனால சாதாரண வேதாந்தத்துல சொல்லப்படுகிற இந்த புருஷனை காட்டும் வேறொருவன் தான் பரதத்துவம் என்று சொல்லப்படுது. அரூபம் நாமரூபம் சர்வானது சிரோக்ரீவ சர்வபூத உபாசய சர்வவியாபீத பகவான் தப்பாது சர்வகட சிவா. எல்லாவற்றையும் உள்ளே நின்று கொண்டு எல்லாவற்றையும் இந்த அந்தர்யாமியாக இருப்பதும் சிவம். ஏதமஹா தன்ன திவான ராத்திரி நசன்ன சிவையேவ கேவலா ததக்ஷரம் ததிரு வரேண்யம் பிரஜாத உப்பாது பிரசுதா புராணி இத்தியாதி. இது நாராயண பரம்பிரம்மை என்று பொதுவிலே சொல்லப்பட்டதுக்கு இந்த விசேஷ வாக்கியங்கள் நிரூபிக்கின்றன. நாராயணனை தவிர இந்த நாராயணன் தரப்பை கொண்டு சொல்லப்பட்டதான வாக்கியத்துக்கு விருந்தனாக இந்த ஈசானன் சம்பு சிவன் என்றெல்லாம் சொல்லப்பட்ட இவனுக்கு பரத்வத்தை சொல்லக்கூடிய முமுட்சுக்களாலே உபாசியமாக தன்மையை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இவ்வளவு உள்ளன அப்படின்னு பூர்வத்தினுடைய ஆட்சேபம். இதுக்கு சித்தாந்தி சமாதானம் சொல்ல அல்பமேதது இங்க சொல்லப்பட்ட விஷயம் இந்த வாக்கியங்கள்னால எடுத்துக்காட்ட விஷயம் ரொம்ப அல்பமான விஷயம். அல்பமான விஷயம் என்ன இது ஒன்றும் ஏற்கனவே சொல்லப்பட்ட வேதாந்த வேத்தியன் நாராயணன் என்பதற்கு அதுக்கு விரோதிக்கக்கூடிய சாட்சியம் இதனால இல்லை. வேதவின் பிரவர புரோக்த வாக்கியான்யோக பூமிதாக வேதாஸ்தாங்காக ஹரித்ராகு ஜெகஜன்மாதி காரணம். பதவியுடையதான வாக்கியம். வேதத்துக் கொடுக்கூடிய சேஷர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேத வாக்கியங்களுக்கு உபபிரமண ரூபமாக கொண்டு சாங்கமான வேதங்கள் எல்லாம் ஜெகத் ஜன்மாதி காரணம் ஹரித்ராகு சகல ஜெகத்துக்கு காரணபூதனாக ஆகையாலே முமுட்சுக்கு உபாசியனாக ஹரி என்று சொல்லக்கூடிய பகவான் நாராயணனையே சொல்லிட்டார்கள்.
ஜன்மாத்யஸ்ய யதஹ யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயந்தி அபிஷப்திஷந்தி தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்ம இது ஜகஜன்மாதி காரணம் பிரம்மேதி அவகம்யதே. படிப்படியா முதல்ல பிரம்மம் நிரூபிக்கிறார், அதுக்கப்புறம் அந்த பிரம்மங்கிற தத்துவமானது இந்த தேவதா விசேஷத்தை நிரூபிக்கிறார். ரெண்டு ஸ்டெப்பா. முதல்ல ஜென்மாத்தியஸ்ய யதஹ, முதல்ல விஷ்ணுதான் ஜெகஜன்மாதி காரணம், இதுதான் சாங்கமான சர்வவேதங்களுடையதானே தாற்பயம் என்பது முதல்ல மனுடைய கருத்தை காண்பிச்சுட்டார். அதை நிரூபிக்கப்படுவதற்கான பாஷ்யக்காரர் முதல்ல இல்லையா பிரம்மம் தான் சர்வ ஜெகத்து காரணபூதம் நிரூபிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பிரம்மம் நாராயணன் அப்படிங்கிறது இல்லையா ரெண்டா ஸ்பிரிட் பண்ணிட்டு நிரூபிக்கிறோம். அதுல ஜென்மாத்யஸ்ய யதஹ அப்படிங்கிறதான பிரம்மசூத்திரத்தினால அந்த பிரம்மசூத்திரத்துக்கு விஷய வாக்கியம் என்னன்னு கேட்டா தைத்திரிய உபநிஷத்துல இல்லையா ஆனந்த வங்கியில உள்ள ஆனந்த புக்கு வங்கியில உள்ளதான வாக்கியம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயந்தி தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்ம. எந்த ஒரு வஸ்துவிலிருந்து இந்த சர்வ ஜெகத்தும் உண்டாகுவதோ, எதிரேதான் இந்த சர்வ ஜெகத்து சித்தமாக இருந்து ரசிக்கப்படுகிறதோ, கடைசியில் எதிரேதான் இந்த சர்வ ஜெகத்தில் சென்று லயத்தை அடைகிறதோ அதை அறிந்து கொள்வாய், அதுதான் பிரம்மம் இல்லையா என்று இந்த கூட்டத்தினாலேயும் இந்த சுதிவாக்கியத்தினாலேயும் இந்த சர்வத்தை பார்த்து முதற்கட்டமான பிரம்மம் தான் ஜெகத்காரணம் என்று அறியப்படுகிறது. ஜகத்துக்கு பிரளய பிரகரணேஸ்வேர அவகன் சர்வம் ததேவ சௌமி இதமத்ராசீதி ஏகமேவாத்யதீயம் இது ஜகத் உபாதானதா ஜகன் நிமித்ததா ஜகத் அந்தர்யாமிதாதி முகேன பரம காரணம் சத்சப்தேன பிரதிபாதிக்கம். இந்த பிரம்ம சப்தத்தினால சொல்லப்பட்டது தைத்திரிய உபநிஷத்துல துர்கதியில பிரம்ம சப்தத்தினால சொல்லப்பட்ட சர்வ ஜெகத் காரணபூதமான பதார்த்தமானது சாந்தோக்கிய உபநிஷத்துல சப்தியில சதேவ சௌமி இதமத்ராசீது ஏகமேவாத்யதீயம் என்று ஜகத் ஜகன் ஜகத் உபாதானத்துவம் ஜகன் நிமித்தத்துவம் சர்வ ஜெகத் அந்தர்யாமித்துவம் ஏதன் நிரூபண முகேன இந்த சச்சப்த வாக்கியான வஸ்துவே ஜெகத்காரணம் என்று நிரூபிக்கப்பட்டது. அயமேவ அர்த்தா பிரம்மவா இதனே ஏகாகிராசீது இது சாத்தாந்தரே பிரம்மசப்தேன பிரதிபாதித்தா. முதல்ல பிரம்ம சப்தத்தினாலேயும் அப்புறம் சச்சப்தத்தினாலேயும் அதுக்கப்புறம் அயனேவ அர்த்தா சாக்காந்தரே ஆத்மாவா இதனேக ஏகாகிராசீது நான் இது கிஞ்சனமிசதி ததா சப்தர்ம சப்தாத்யாம் ஆத்மைவ அபிஹிதம் ததா சாகாந்தரே ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேதானஹ நேமே தியாவாசுதி இத்யாதினா தத் பிரம்ம ஆத்மாதி பரம காரணவாதிபிஹி சப்தைஹி நாராயண ஏவ அபிதீயத்தை இது நிச்சயமே. அதாவது சில பதங்களுக்கு ஒரு அர்த்தம் பரியவசானத்தை காப்பிகள் நிறுவனம். முதல்ல தைத்திரிய உபநிஷத்துல சர்வ ஜகத்தும் காரணபூதமான வஸ்து பிரம்மம் என்பது, சாந்தோக்கிய உபநிஷத்துல சர்வ ஜகத்தும் காரணபூதமான பதார்த்தத்தை அதே சமான பிரகடனத்துல ஜெகத்காரணத்தின் சிட்டி பிரகடனத்துல சகல ஜகத்தும் காரணபூதமான பதார்த்தத்தை அந்த சத் என்பது. அதுக்கு மேல ஐதரிய உபநிஷத்துல இந்த சர்வ ஜகத்துக்கும் காரணமான பதார்த்தத்தை ஆத்மா என்பது. அடுத்தபடியா மகோபனிஷத்துல சர்வ ஜகத்துக்கும் காரணபூதமான பதார்த்தத்தை நாராயணன் என்பது. பதார்த்தம் ஒன்றுதான், சர்வ ஜகத்துக்கும் காரணபூதமான பதார்த்தம் அப்படிங்கிறது. அதை சர்வ ஜகத்துக்கும் காரணபூதமான ஒரு பதார்த்தத்தை ஒரு உபநிஷத்துல, அதாவது தைத்திரிய உபநிஷத்துல பிரம்மம் என்றும், சாந்தோக்கிய உபநிஷத்துல சக்தி என்றும், ஐதரிய உபநிஷத்துல ஆத்மா என்றும், மகோபனிஷத்திலே நாராயணன். ஒரு கடையில போய் சக்கரன்னு கேட்டா போதும், ஒரு கடையில அதுக்கே ஜீனின்னு கேட்கும், இன்னொரு போய் அதுக்கே அப்தான்னு இல்லையா.
இப்ப இதெல்லாம் ஒரே பதார்த்தம் தானே இல்லையா? இல்லையா? ஒரே சர்க்கரைக்கு இல்லையா ஒரு கடையில சர்க்கரையும், ஒரு ஊர்ல இன்னொரு கடையில இல்லையா அச்சானும், இன்னொரு ஊர்ல இன்னொரு கடையில இல்லையா ஜீனின்னு பேசுறதுனால ஜீனி வேற சர்க்கரை வேற அக்கா வேற இல்லாம எல்லாம் ஒரே பொருளை குறிக்கக்கூடிய சப்தங்களா இருக்கு இல்லையா? அதே மாதிரி சமான பிரகரணங்கள்ல ஜெகத்காரண வஸ்துவை இல்லையா ஒரே வஸ்து தான் ஜெகத்காரண வஸ்து. அதை ஒரு உபனிஷத்து பிரம்மம் என்பது, ஒரு உபனிஷத்து சத் என்பது, ஒரு உபனிஷத்து ஆத்மா என்பது, ஒரு உபனிஷத்து நாராயணன் என்பது. அதனால சத் பிரம்ம ஆத்ம நாராயணாதி சப்தங்கள் எல்லாம் ஏகார்த்த வாசகமான சப்தங்கள். அதனால எல்லா பிரகரணத்தையும் சொல்லப்பட்டதான எல்லா ஜெகத்காரண வஸ்துவுக்கு சத் என்றாலும் பிரம்மம் என்றாலும் ஆத்மா என்றாலும் நாராயணன் என்றாலும் ஒரே வஸ்துக்குள்ளதான நாம பேதங்கள் தான். ஆகினால் சுத்தி வாக்கியங்களை கொண்டு சுதி வாக்கியங்கள் உள்ளதான சிருஷ்டி பிரபலத்தை சொல்லப்பட்ட ஜெகத்காரணாதி வாக்கியங்களை கொண்டு ஜெகத்காரணபூதமானவன் நாராயணனே. இதே மாதிரி சத் என்றும் ஆத்மா என்றும் பிரம்மம் என்றும் சாமானிய சத்தியமாக கடைசியில ரூத்ரன் ஒரு இடத்தை சொல்லப்பட்டது. ஒரு இடத்துல கூட இங்க ரூத்ரன் போன்றதான தேவதைகளுக்கு ஏக சப்த கடிதத்துவம் இல்லை. சதேவ சௌமியதமக்கு ஏகமேவாத்விதீயம், ஆத்மாவா இதமேக ஏவாகிர ஆசீது, பிரம்மவா இதமேக ஏவாகிர ஆசீது, ஏகோகவை நாராயண ஆசீது சொல்லக்கூடிய ஏக சப்த கடிதமான ஆசீத் என்கிற உபாதானத்தை லட்சண கடகமான இப்படிப்பட்டதான வாக்கியம் நாராயணனை தவிர வேற தேவதா விசேஷத்துல இல்லை. ஆகினாலே உபநிஷத்துகள்ல சொல்லப்பட்ட ஜெகத்காரணமான பதார்த்தம் பரமாத்மா தான், நாராயணன் தான் அந்த பரமாத்மா என்பது சுதி வாக்கியங்களாலே நாம ஒரு தர்க்கமும் பண்ணல. சுதி வாக்கியங்களையும் யாந்த சமுத்திர கலையோகயந்தி இத்தியாதி நைனமூர்த்தம் திவ்யஞ்சன மத்திய பரிஜகிரவது நதஸ்ய கச்சன சத்தியநாம மகர்ஜிஷா ந சந்துஜே திஷ்டதி ரூபமஸ்ய ந சத்புஜா பஸ்யதி கச்சனைனம் கிருதாமனீஷா மனசாபிக்தோ ஏன முதாஸ்தே பவந்தி. இது சர்வஸ்மாத் சரத்வம் அஸ்ய பிரதிபாத்ய நதஸ்ய கச்சன இது தஸ்மாத் பரம் கிமபி ந வித்யதே இது பிரதிசித்ய அத்ய சம்பூர்ண ஹிரண்யகர்ப்ப இத்யர்த்தம் இது தேன வாக்கிய ஏகவாக்கியதாம் கமயதி. தச்ச மகாபுருஷ பிரகரணம் ஸ்ரீசபே லட்சுமி பத்தியம் இது நாராயண ஏவைதி கோதல்ய. இல்லையா? இது முதல்ல ஒரு சிருஷ்டி பிரகடனம் காட்டும். அடுத்தபடியா இன்னொரு சிருஷ்டி பிரகடனம். இல்லையா? தைத்திரிய நாராயண வண்டியில யமந்த சமுத்திரே கவியோபயந்தி எதக்கரே புருஷே பிரஜா அப்படின்னு யமந்த சமுத்திரே கவியோபயந்தி சமுத்திரே அந்த எம் கவியோபதந்தி என்று எந்த ஒரு பரமாத்மா திருப்பாக்கிறதிலே எந்த ஒரு பரமாத்மாவானவன் பரமபதத்திலே எவ்வளவு புருஷர்களுடையதான ஹிருதயத்திலே இவர்கள் இடம்பெற்றிருக்கிறானோ அந்த பரமாத்மா என்று இவருடைய ஸ்தான விசேஷபூர்வமாக யமந்த சமுத்திரை கவயோபயந்தி எதக்கரே பரமே பிரஜா அப்படின்னு சொல்லி இவருடைய ஸ்தான விசேஷங்களை இட்டு இவரை நிர்தேசித்துக் கொண்டு நைனம் ஊர்வம் ந திவ்யந்தம் ந மத்திய பரிஜகிரவது நே கச்சன இந்த பரமாத்மாவை ஊர்வமாகவோ சிறிய அதாவது ஹரிசாந்தராகவோ மத்தியே பரிஜகிரவது எவரும் இந்த பரமாத்மாவை பரிசேதித்து அறிந்தவன் இல்லை. இவருடைய சர்வஸ்மாத் பரத்வம் இவருடைய அபரிச்சின்னத்துவம் இவர்களை காட்டி கஷ்டனை ஈசே இவனை நியமிப்பவன் கஷ்டனை யாவொருவரும் சத்திய ஈசே ஈசேன்னா இவனை நியமிப்பவன் யாரும் இல்லை. ஈச நியமனே ஈசே இவன் நியமிப்பவன் யாரும் இல்லை. இவனே சர்வ நியந்தாவாக தனக்கு ஒரு நியந்தாவில்லாமல் இருக்கிறவன் சத்திய நாம மகத்யதா. இந்த பரமாத்மாவுடைய திருநாமம் என்னன்னு கேட்டா உயர்நலம் உடையவன் என்பதுதான். திருவாய்மொழியில முதல் பாசுரத்தை முதல் வரியில் சொல்லப்பட்டுதான் பகவானுடையதான திருநாமம். என்ன
அனந்த கல்யாண குணசம்பன் மகத்யஜா சத்திய நாம. அந்த எம்பெருமானுடைய திருநாமம் என்னவென்றால் மகத்யஜா. மகத்துனாக உயர்வர உயர்ந்ததானே, யதான நலம் குணநலம். நதஸ்ய ஜெயகச்ச நதஸ்ய நாம மகத்யஜா ந பந்துஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கச்சனைனம். இல்லையா, இந்த பரமாத்மா இல்லையா தான் எந்த விதமான ரூபத்தை உடையவனாக எவருடையதான சக்ஷு இந்திரியத்துக்கும், அதாவது பரமாத்மாவுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லல, சக்ஷு இந்திரியத்துக்கு விஷயமாகக்கூடிய ரூபம் இல்லை. நமாந்த சக்ஷு அபிவீஷ தேசம். இந்த மாந்த சக்ஷுனால காணப்படக்கூடியதான ரூபமற்றவன். ஹிருதா மனிஷா மனதாதிக்கு சரீரத்தினை எப்படித்தான் இது சக்ஷுந்திரியத்துக்கு விஷயமாக ரூபம் உடையவன் அல்லன்னு சொன்னா இவன் ஹிருதா மனிஷா மனதாதிக்கு சதாச்சாரனால் உபதேசிக்கப்பட்ட ஞானத்தை வர்ணாசிரம தர்மங்களாலையும் ஆத்ம குணங்களாலையும் மேலும் மேலும் வளர்த்துக் கொண்டு அவர்கள் உயர்களை அடைந்ததானே ஞானத்தினாலே மனசிலே வைக்கப்பட்டவன். ஹிருதா மனிஷா மனசா விக்யுக்தா ஏனம் விது. இந்த பிரகாரமாக இவனை யார் அறிந்தார்களோ தே அமிர்தா பவந்தி. அவர்கள் அமிர்தா தே அமிர்தா பவந்தின அவர்கள் முக்தர்களாக ஆகிறார்கள். இது சர்வஸ்மாது பரப்பஞ்ச அச்சப்பட்டார். அதுக்கப்புறம் நதர்கேசே கட்டண இது தஸ்மாது பரம் கிமக்கி நடிக்கதே. இந்த பரமாத்மாவை நியமிக்கக்கூடியவனாக, இவனுக்கு நியந்தாவாக, இவனுக்கு கேட்டியா ஈஸ்வரனாக இன்னொருவன் இல்லை என்பதையும் பட்டமாக நிரூபித்து அத்தியசம்பூதோ இரண்ய கர்ப்பை இது தேன ஏகவாக்கியதான் கமயதி. கடைசியிலே பெரியதான சமுத்திரத்துல செயலுக்கு கொண்டு பிரம்மாவ சங்கடத்திலிருந்து உண்டாக்கினவன் என்பது பர்யந்தமாக சொல்லி பிரம்மான் அத்தியசம்பூதோ இரண்ய கர்ப்பை யோ பிரம்மாண்டம் விததாதி பூர்வம் என்று இப்படி பகவானுடைய ஜகத்காரண ரூபமான மகாபுருஷ பிரகரணம். இந்த பிரகரணத்தினுடைய முடிவிலே கிரீச்சகை லட்சுமி சத்தியம் என்று இவனை மட்டும் சொன்னான இவனுடைய பத்திரிகளுடைய பரப்பத்தையும் நிரூபித்து இந்த மகாபுருஷன் சர்வ ஜகத்துக்கு காரணபூதனான தன்னைக்காக உயர்வு இல்லாதவனாக இருக்கக்கூடிய இந்த காரணபூதனான மூச்சுக்களுக்கு உபாசனான புருஷன் பூமி நீராதேவிகள் அவர்களுடைய பெரிய பிராட்டியாரை கிரீஷ்டே லட்சுமி இஷ்டபத்யம் என்று பூமி பிராட்டியாரையும் பெரிய பிராட்டியாரையும் பத்னியாக உடையவன். ஆக சியப்பத்திற்கு பரியந்தமான நிரூபணம் இங்கு சர்வ ஜெகத்காரணபூதனான பரதத்துவத்துக்கு சுதிகளிலேயே உத்தரவு. அயமர்த்தா நாராயணானுவாக்கே பிரபஞ்சிதா சகதுநீர் சந்தேகம் இச்சாரபிய சப்ரம்மா சசிவனா கேந்திர சோச்சர பரமஸ்வராகிதி சதுர சாதாசு பாதோக்க பிரதிபாதன பராத்து அக்ஷர சிவ சம்பு பரபிரம்ம பரஜோதி பரதத்வ பராயண பரமாத்மாதி சதுர சப்தாது சதாது பூமியேன நாராயண ஏவ பிரயுஜ்ய. அயமத்தா நாராயணானுவாக்கே பிரபஞ்சிதா. அயமத்தகான என்னர்த்தம், இந்த பரமபுருஷனான ஜெகத்காரண பூதனான மோட்சப்பிரதனான முக்த போக்கியனானவன் ஸ்ரீயப்பதியான பகவான் நாராயணனே என்கிற வர்த்தமானது நாராயண அனுவாக்கே பிரபஞ்சம். நாராயண அனுவாக்கம் என்பதானது ஸ்ருதிய புருஷம். அடுத்தபடியா நாராயண அனுவாக்கம் இதெல்லாம் பரதத்துவ நிர்ணய பாகங்கள். ஏன் அந்த பரதத்துவ பாகங்களுக்குள்ள எல்லாராலும் ஏற்கப்பட்டது. வியாசர் நீங்க பூஜஸ்பாதிகரணத்துல ஸ்ரீமன் நாராயணன் தான் சர்வ பரவிக்கை உபாசியம் என்பதற்கு இந்த நாராயண அனுவாதத்தை கொண்டுதான் விவாகம். இதை கொண்டு சங்கரர் கூட தன்னுடைய பாஷ்யத்துல பிரம்மசூத்திர பாஷ்யத்தை சங்கர பாஷ்யத்துல அவரும் நாராயணனுடைய சர்வ பிரம்ம வித்யா உபாசியத்துவம் மோட்சத்துக்கான பிரம்ம வித்தியர்கள் எல்லாம் நாராயணன் தான் உபாசியம். அதுல கொஞ்சம் நிர்குணமான நாராயணன், கொஞ்சம் சகுணமாக நாராயணன், அதுக்கு நேரம் அது நேரம் தன்னுடைய பெயிண்ட பூசுறாரே வெளிய நாராயணன் தான் சகல வித்தியைகள்லையும் எல்லா பிரம்ம வித்தியைகளையும் உபாசியம் என்பது ஏன்னா யாசோடைய அபிப்பிராயமானதால் அவர் அதை நேரம்.
அப்படி நாராயண நிர்வாகத்தை பிரபஞ்சிதமான நாராயண நிர்வாகம் இங்கு எப்படி ஆரம்பிக்கிறது? சகஸ்வதீரிடம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் விஸ்வம் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பிரபும் ஆரம்பிச்சு சப்ரம்மா சஜிவ சேர்ந்த சோட்சர பரமஸ்வரா இத்தேவமந்தமாக இருக்கக்கூடிய இந்த நாராயண நிர்வாகமானது எல்லா சாக்கைகளிலையும் பிரதிபாதிக்கப்பட்டதான இல்லையா ஐயா? எல்லா நாராயணன் தான் சர்வ வித்தியர்களை உபாசியம்னு சித்தாந்தி சொன்னா பூர்வபட்சி அதை மறுத்து என்ன சொல்ல முடியும்? இல்லை, உலகத்தை அக்கரம், உலகத்துல சம்பு, உலகத்தை சிவன், உலகத்தை பரம்பிரம்ம, உலகத்தை பரஞ்சோதி, உலகத்தை பரதத்துவம், உலகத்தை பராயணம், இப்படி பல பல வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருக்கு. இவைகளெல்லாம் நாராயண சப்தத்தால சுருளிக்காரன் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டால் அதுக்கு புதிய வழிகாட்டுது. பிரம்மா சிவா, இந்த பிரம்மா இந்திரன் ருத்ரன் இவர்கள் எல்லாம் ஒருவரை வெவ்வேறு இது. சகா அவன்தான் பிரம்மா, அவன்தான் சிவன், அவன்தான் இந்திரன், அவன்தான் அக்ஷரம், அவன்தான் பரமஸ்வரன். விசேஷம் ஒண்ணுதான், விசேஷங்கள் வேற. ஆக பிரம்மருத்ர இந்திர அக்ஷராதி சப்தங்கள் எல்லாம் விசேஷணங்கள். சகா அவன் அவன் அவன்தான் இல்லையா, அதுதான் விசேஷம் இல்லையா? ஆக என்ன அர்த்தம் கேட்டா பிரம்மருத்ர இந்திராதிகளான வியாபிருத்தங்களாக இருக்கிற இவைகள் எல்லாம் சரீரமாக கொண்டு சர்வ அந்தர்யாமியாக ஆத்மாவாக இருப்பவன் ஒருவன். அப்புறம் அது எப்படி பண்ணணும்? பிரம்மா சஜிவஸ்வர பரமஸ்வராஜ் நாராயணன் உலகம் சத்தியம் பரபிரம்ம புருஷன் கிருஷ்ணபிங்கலம் ஊர்ஜரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாயவை நம ஓம் நாராயணாய நமஹ. இது நாராயண சப்தத்துல பரிவசானத்தை ஆரம்பித்து உபக்கிரமத்திலையும் உபசம்ஹாரத்தையும் நாராயண சப்தம் நடுப்புற இந்த சர்வாந்தராத்மத்தம் முன்னூற்றி உபாசத்தைனா சந்தம் சங்கிரிக்கு இல்லையா? ஒரு கிடுக்கினால பிடிக்கப்பட்ட வஸ்து எப்படி முழுக்க அந்த கிடுக்கி கட்டிடணும் இல்லையா? ரெண்டு பக்கத்துல ஒரு பக்கம் முதல்ல ஆரம்பிக்கும் போது சகசதீசம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் விஸ்வம் நாராயணம் தேவம் என்று ஆரம்பிச்சு கடைசியில இல்லையா நாராயணாய வித்தகை என்று இந்த சந்தம் கிரகீதமான இந்த சர்வ அந்தர்யாமித்துவமும் இந்த சர்வ ஜெகத்காரணத்துவமும் சர்வ முமுட்சு உபாசியத்துவமும் ஸ்ரீபதியான பகவான் நாராயணனுக்கே என்றும் இவனை இல்லையா இது என்னாச்சு? இவனை தவிர வேற ஒரு உபாசியம் எதை சொல்ல போற? பிரம்மாவை சொல்ல போற, இல்ல ருத்ரனை சொல்ல போற, இல்ல இந்திரனை சொல்ல போற, இல்ல அக்ஷரத்தை சொல்ல போற. இதுதானே சொல்றேன். அவைகள் எல்லாம் இவனுக்கு சரீரபூதம் இல்லையா? அவைகள் எல்லாம் இவனுக்கு விசேஷனம், இவன் தான் அவைகளுக்கு விசேஷபூதம். ஆக சொல்லப்படுகிற பரமாத்மா இல்லையா பிரம்ம சரீர விசிஷ்டன், ருத்ர சரீர விசிஷ்டன், இந்திர சரீர விசிஷ்டன், அக்ஷர சரீர விசிஷ்டன் என்று இல்லையா சர்வாந்தராத்மாவாக இருக்கிற பரமாத்மா அவன் தான் நாராயணன், அவன் தான் சர்வ பரவித்தியர்களை உபாசியன் என்பது இதற்க வாக்கியம் கேவல பரத்த பிரதிபாதன பரம் அந்நிய கிஞ்சிதே அத்தனை விதிங்கிறது அஸ்மின் வாக்கிய பிரதிபாதித்த அதுதான் அழுவா பார்த்த அவனை அகல் ஞானம் படைத்தவன் தான், அவனே அழுது உண்டு மீழ்ந்தவன் தான், அவனே அவனும் 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 அவனே மக்கள் இல்லாமல் அறிவோம், அவனே என்னது 3-4 சாலையும் சேர்த்து நிறுத்தில அவனே அவனும் 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 அவனே அவனும் அவனும் அவனும்னு சொல்றாரு. பிரம்மா ருத்ரம் இந்திரன் அவனும் 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 அவனே இல்லையா, அவனே மக்கள் தான், இதர்கள் மட்டும் இல்லை இல்லையா இன்னும் மட்டுமுள்ள சர்வ வஸ்துக்களும் அவனே என்று இல்லையா இந்த நாராயண நிர்வாகத்தை இல்லையா ஆழ்வார் ஒரே வாக்கியத்தில் சொல்லிருக்கோம். இவ்வளவுதான் விஷயம். இதனால சொல்லப்பட்ட ஜெகத்காரணத்தும், இதனால சொல்லப்பட்டதான சர்வ ரட்சகத்துவம், இதனால சொல்லப்பட்ட முமுட்சு உபாசியத்துவம், இதனால சொல்லப்பட்ட மோட்ச பிரதத்துவம், இதனால சொல்லப்பட்ட முக்த போக்கியத்துவம் இல்லையா இதெல்லாம் அவனே அகஞானம் படைத்திருந்தான், அவனே அதுக்கு உண்டு மிழ்ந்து அளந்தான், அவனே அவனும் 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 அவனே மக்கள் எல்லாரும் அறிந்தவன். ஆழ்வாரகாக வைத்தியம் உள்ளது இரண்டு வாக்கியம் கேவல பரதத்தை பிரதிபாதனம் அந்நியத்தை கிஞ்சிதே பிரணஜீயதே அஸ்மின் வாக்கிய பிரதிபாதிதஸ்ய சர்வஸ்மாத் பரத்வேன அவஸ்திதஸ்ய
பிரம்மணா வாக்கியாந்தரேஷு பிரம்மவிதாத்மோதி பரவிச்ச உபாசனாதி விதிக்கிறது. ஆகையினாலே இந்த பரமாத்மாவை அடைவதற்கு இந்த பரமாத்மாவே உபாசிக்கப்பட வேண்டியவன். பிரம்மவேக பிரம்மையோ பவதி பிரம்மவிது ஆத்மோதி பரம் என்று இந்த பரமாத்மாவே இவருடைய உபாசனை இவனை அடைவதற்கு உபாயம். இவனுடைய உபாசனமாக உபாயத்தாலே இவனே அடையப்படுபவன் என்று நிச்சயமாக. அதா பிராணம் மனசு இப்ப இதான பிறகு இப்ப இதனால என்னாச்சு முமுட்சுக்களால் உபாசியத்துவமோ அதனால அச்சித்தமான ஜெகத்காரணத்துவ சர்வ அந்தர்யாமித்வாதிகளோ ஸ்ரீபதியான நாராயணனான இன்னொருவருக்கு ஸ்துதிகள் இசையவில்லை அப்படிங்கிறத முதல்ல நிர்ணயம் பண்ணிருக்கார். இப்போ பூர்வபட்சி சொன்ன வாக்கியங்களை கொண்டா ஒன்னா கொண்டா பிராண மனசி சககரணைகி இல்லையா எல்லாத்தையும் சப்பதி சாத்தி ஈசானம் தியாகின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்றேவா இல்லையா. பிராணம் மனசு சககரணைகி இத்தியாதி வாக்கியம் சர்வ காரணே பரமாத்மனி கரண பிராணாதி சர்வ விகார ஜாத உபசுந்தே தமேவ பரமாத்மானம் சர்வத்தை ஈசானம் தியாகி. அங்கு சொல்லப்பட்ட ஈசானம் சப்தமானது ரூடியில அர்த்தம் கொள்ளக்கூடிய சப்தம் இல்லை இல்லையா. ஈசானமான சப்தத்துக்கு ஈசன் யமனேங்கிறதுக்கு மேல காரட்சி பிரத்தியம். காரட்சி பிரத்தியம் என்ன, அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் இல்லையா. இப்படி நியமனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் இல்லையா. இந்த ஈசான சப்தத்துக்கு சர்வ காலத்திலேயும் சர்வ நியந்தா என்று யௌகிகமாக அர்த்தமாகும். ஏன்னா நியாமியமான பதார்த்தங்களை எல்லாம் நியந்தாவிடத்துல ஒப்படைக்கும். மனசு இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய சர்வத்தையும் பிராணன் ஆசிரியர் எல்லாவற்றையும் இவைகள்லாம் கரணங்கள். இந்த கரணங்களை எல்லாம் இவற்றுக்கு காரணபூதனான இவைகளுக்கு நியந்தாவா இருக்கிற அப்புறத்தை சாத்திய அந்த சர்வ நியந்தானவனை உபாசிக்க வேண்டும் சொல்லிருக்கிறீங்க. இங்க ஈசானந்த சப்தத்துக்கு சர்வ காலத்துக்கு சர்வத்துக்கு நியந்தான் அர்த்தம். ஈசானந்த தேவதா விசேஷம் அர்த்தம். ஏன்னு கேட்டா லிங்கமானது பிரகரணா ஈசானது லிங்கம். லிங்கம் எப்போ ரூடிக்கு வராது. லிங்கமானது யௌகிக சப்தத்துக்கு தான். ஆனால் ஈசான சப்தத்தினாலே சர்வ காலத்தில் சர்வத்துக்கு நியந்தாவாக இருக்கிறவர் சொல்லப்படுகிறார். இப்படி பிராணாதி பிராணம் மனசு இந்திரியங்களாகிற கரணங்களை எல்லாம் அனைவருக்கு நியந்தாவாகவும் காரணமாக இருக்கிற பரமபுருஷனிடத்திலே அனைவர்கள் உபசம்ஹரித்து அந்த சர்வ நியந்தாவானவன் தியானிக்கப்பட வேண்டியவன் அத்தனை வெளிய. இங்க உள்ள ஈசான சர்வத்துக்கு சர்வ காலத்திலேயே சர்வத்துக்கு நியந்தான அத்தனை வெளிய. ஈசானங்கிற தேவதா விசேஷத்தை ஊழியினால குறிக்கிற சப்தம் இதான். அடுத்தபடியா பகுதி ஆத்மேஸ்வரன் நதத்திய கர்த்தனை தற்கேவ சர்வ ஈசானதா பிரதிபாதிதா. சர்வ ஈசானதா எல்லாவற்றுக்கும் இவன் தான் ஈசன், இவன் தான் சர்வ நியந்தா, இவருக்குள் நியந்தா இல்லை என்பதானது யார் விஷயமாக சொல்லப்பட்டது? பதிவிஸ்வரன் நதத்திய கர்த்தன போன்ற வாக்கியங்கள் எல்லாம் நாராயண அனுவாகத்தில் உள்ள வாக்கியங்கள். இவர்கள்லாம் சர்வ சேஷித்வத்தையும் சர்வ ஈஸ்வரத்துவத்தையும் தனக்கு ஈஸ்வரன் இல்லாததானே இந்த அனீஸ்வரத்துவத்தையும் இவைகள் எல்லாம் நாராயணனுக்கே சொல்லுகிற சக்தி. இதை தவிர வேறு சொல்வது இவர்கள் சர்வ சக்தி கேட்ட இவைகளுக்கு சப்த சக்தி கிடையாது. சர்வைஸ்வரிய சம்பன்னா சர்வேஸ்வர சம்பு ஆகாச மத்திய தேகா இது நாராயண செய்வ பரமகாரணத்திய சம்பு சப்த வாக்கியத்தையா தியானம் செய்யுது. ஏன்னா சம்பு அப்படிங்கிற ஒரு சப்தம் இல்லையா, அந்த சப்தத்துக்கு சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னத்துவம் சர்வ ஈஸ்வரத்துவம் இவைகள் எல்லாம் கிடையாது. சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னம் நாராயணன், சர்வேஸ்வரன் நாராயணன் என்று சுதிஸ்பதிகளால் ஸ்பஷ்டமாக நிரூபிக்கப்பட்ட பிறகு அந்த சர்வைஸ்வர்ய சம்பன்னா சர்வேஸ்வரங்கிறதெல்லாம் மேல சம்புங்கிற சப்தத்தோட சேராது. இப்ப என்ன பண்ணணும் இல்லையா, அதாவது நம்ம கடிதமான அர்த்தமுடையதான இந்த வாக்கியம் இந்த சப்தங்களை மாற்றுவதை விட சம்புங்கிற சப்தம் அங்கீதா சித்தமான சப்தத்துக்கு அர்த்தத்தை
சம்புகு அப்படின்னு கேட்டா சம்புகு மனோபூகு என்று மங்களங்களை உண்டாக்குவதன் போஷணி நியாயம். இங்க சம்பூக சத்துக்கு ரூடியினால் அர்த்தம் சொன்னா சர்வைஸ்வரிய சம்பன்னகா சர்வேஸ்வரா என்பதெல்லாம் ஏற்கனவே பிரபல பிரமாணத்தினால இன்னொரு வஸ்து நிரூபிக்கப்பட்டது. அப்ப அந்த வஸ்துவோட சம்பூக சேர்க்கும் பொழுது இப்ப மவுண்டன் எல்லாம் சம்பந்தமாக மவுண்டன் சம்பு சப்தமானது இல்லையா? இப்ப அந்த சப்தமானது எங்கேயும் நிரூபிக்கப்பட்ட சப்தம் இல்லை. பட்சத்தை சம்பூங்க சப்தத்துக்கு மங்களங்களை பண்ணுபவன் அப்படின்னு அர்த்தம் உண்டாகிறது. அதனால சம்பு சிவகாங்க சப்தத்துக்கெல்லாம் இல்லையா சங்கரகான்னு சொல்லுவோம், மங்களத்தை பண்ணுபவன் அர்த்தம். ஆக நாராயணன் சர்வாத்மாக சர்வேஸ்வரனான சர்வ ஐஸ்வர்ய சம்பந்தனான சிவபதியான நாராயணன் இருக்கானே, அவன் தான் மங்களங்களை பண்ணக்கூடிய அந்த நாராயணன் தான் ஆகாச மத்தியத்துல ஹிருதயத்தினுடைய மத்தியத்துல தானிக்கிறவன் இல்லையா? இப்ப சம்பு சப்தத்துக்கு அர்த்தம் மாறுமே வெளிய சர்வைஸ்வரிய சம்பன்னா சர்வேஸ்வரா சப்தத்துக்கு அர்த்தம் மாற. ஏன் அது மாதிரி காரணத்து ஜேயா கர்த்தேயா இத்தியாரபிய காரணத்து ஜேயா இது காரியத்தை அதேயதா பூர்வகம் காரணிக மத்திய அஜேயதா பரத்வாது ஜேயதா பரத்வாது வாக்கியத்திய சத்தியைவ நாராயணஸ்ய பரம காரணதா சத்தியைவ நாராயணஸ்ய சப்து சப்த வாக்கியதாக பரம காரண பிரதிபாதன ஐஸ்வர்யம். அதாவது சர்வைஸ்வரிய சம்பன்னகா சர்வேஸ்வரகாங்க சப்தங்களை எல்லாம் அது இல்லாதவங்களை கொண்டு வச்சு கட்டணும். சம்பூர்ண சப்தத்துக்கு நாராயண பரத்துவம் சாட்சாத் விரோதம் செய்ய ஸ்பஷ்டமாக இருக்கும். அதனால இந்த எந்தெந்த கட்டங்கள்ல அக்கர சப்தத்தினாலேயோ சிவ சப்தத்தினாலேயோ சம்பு சப்தத்தினாலேயோ ஏழிரத்த சப்தத்தினாலேயோ இந்திராதி சப்தங்கள்னாலேயோ உபாசியமானது முமுட்சுக்களுக்கு உபாசிய பதார்த்தம் எங்கெங்க சொல்லப்பட்டிருக்கோ அவைகள் எல்லாம் அந்த ஹிரண்ய கர்ப்ப சப்தமோ அந்த இந்த சப்தமோ அந்த சம்பு சிவாதி சப்தங்களோ இவைகளெல்லாம் அந்தர்யாமியான நாராயணகரம் என்பது சர்வ சாஸ்திரங்களால அசைக்க முடியாம அப்பிரசமயமா நிர்ணயிக்கப்பட்ட அப்படி எல்லாம் பெருமாளை குறிக்கும். சுத்தி வாக்கியமா இருந்தா அதை நாம நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. சம்பவமாக நேரத்துல தூக்குறவங்க சொன்னாலும் அதுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் அவசியம். அது பரமாத்மா பிறந்து அதை வியாக்கியாசம் நினைக்கிறேன். சுதியில சொல்லப்பட்ட சம்பு சப்தம், சுதியில சொல்லப்பட்ட மகாதேவ சப்தம், சுதியில சொல்லப்பட்ட சிவசப்தம், சுதியில பண்ணப்பட்ட சங்கர சப்தம், சுதியில சொன்னால் அதை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு. எவ்வளவு தூக்கம் தலை சொல்லி சம்பவம் மகாதேவன் சொன்னாங்கன்னா அது பரமாத்மா நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு. அதுதான் அவன் தலைவர் இல்லையா? வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டவைகளுக்கு நாம் அதுக்கு அதை நிர்வாகம் பண்ண முடியும் நமக்கு. அது மட்டும் இல்லை, தவறு உத்தரதரம் இல்லையா? தவறுப்ப மனாமயம் இத்தியாதிகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? தவறு உத்தரதரம் ஆரம்பிச்சு அந்த வாக்கியத்துக்கு முன்னாலேயே எஸ்மாது பரம் நான் பரமசிக்கின்றது அப்படிங்கிறதுக்கு எஸ்மாது பரம் நான் பரமசி எஸ்மாது அபரம் ந பரமசி எந்த ஒன்றை வஸ்துவை காட்டு வேறுபட்டது ஒன்று பரமானது இல்லையோ ஆனவிலே தவறு உட்படதான். அப்ப அதற்கு மேல ஒன்று உயர்வாக இருக்கிறதுன்னு சொன்னது. இந்த புருஷனை காட்டு வேறுபட்ட ஒரு உத்தீர்ணமான ஒரு புருஷனை வேறுபட்டனை சொல்லல இல்லையா? என ரூபம் அனாமயம் என்று அப்ராக்கிருதமான ரூபம் உடையதாக பிராகிருத ரூபமற்றதாக அந்த பிராகிருதமான நாம ரூபாதிகள் அற்றதாக இருக்கக்கூடிய எதரூபம் அனாமயம் சதோ இது உத்தரசம் அவனுடையதான அந்த பரமாத்மாவுக்கு அவனுக்காட்டு ஏற்றமுடையதாக அவனுக்கு ஏற்றத்தை வழங்கிக் கொண்டிருக்கிற அவனுடைய குணவிக்கிரக விபூதிகளை அவனை காட்ட விரும்பதாக. ஏன்னா அவனை காட்டும் வேறுபட்டதான ஒரு வஸ்து பரம் அவனை காட்டும் பரம் என்று சொன்னாங்க. அவனை காட்டும் வேறுபட்ட வஸ்து அவனை காட்டும் பரம் என்று சம்பந்தியான வஸ்து அவனை காட்டும் பரம் சொல்றது விரோதம்.
பகவானுக்கு கேவல ஸ்வரூப சுச்சீகிருத விக்கிரகாயன்னு காமிச்சாரு. பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய அழகை பார்த்தா பகவானுடைய ஸ்வரூப சுத்தம். எந்த விக்கிரகம் கிடையாது, எந்த திருநாமம் கிடையாது, எந்த குணங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி வெறும் வெறும் பார்த்து கட்டின அன்னைக்கு அழகானோ அந்த அந்த ஸ்வரூபத்தை பார்த்து சுகர் என்ன சொல்ற, ஸ்வரூப சுச்சீகிருத விக்கிரகாய, இந்த ஸ்வரூபத்தை சுத்தமாக பண்ணக்கூடியது அவனுடைய விக்கிரகம், அவனுடைய அழகு. அப்படி பகவானுடைய வடிவலகம், பகவானுடைய கல்யாண குணங்களும், பகவானுடைய ஆனந்தமான விபூதிகளும் அவனுக்காக உயர்ந்தவை அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு பிரமாண விரோதம் இல்ல. இன்னொரு வித தரமாக சொல்லிட்டதாக கடவுளின் உத்தரதரம் இத்தியாரம்பிய புருஷாத் அந்நிய பரதரத்துவம் பிரதிகதை இத்தியபிதாகி எஸ்மாத்தரம் நான் பரவசி கிஞ்சித் என்பதற்கு எஸ்மாத்து அபரம் எஸ்மாத்து அந்நிய கிஞ்சிதப்பி பரம் நாசி ஏனாதி பிரகாரேன புருஷ व्यतिरिक्तस्य परत्वं नास्ति इत्यर्थः. अणीयत्वं सूक्ष्मत्वं जायत्वं सर्वेश्वरत्वं सर्वव्यापित्वात् सर्वेश्वरत्वादस्य एतद् व्यतिरिक्तस्य कस्यापि अणीयत्वं जायत्वं नास्ति इत्यर्थः. यस्मान् अणीयो न जायोस्ति कच्चित् पुरुषादन्यस्य कच्चित्. அதாவது இந்த புருஷம் இந்த புருஷ சம்பந்தமற்றதான இந்த புருஷ व्यतिरिक्तமான வேறொரு தரம் இல்லை சொல்லலாம் தாத்பரியம். ஏதேன இந்த புருஷ சம்பந்தியான இந்த புருஷனுக்கு உரியதான இவனுக்கு அசாதாரணமான குணங்கள் விக்கிரக விபூதிகளை இல்லையா இவனுக்காக உயர்ந்ததுன்னு சொல்வதில் எந்த பிரமாண விரோதமும் இல்லை. அஸ்ய வாக்கியத்தை அர்த்தः வாக்கிய பிரகரண உபக்கிரமே தமேவம் விதித்வா அதிபத்தியமே இது நானிய பந்தா வித்யதேனாய இது புருஷதேவனस्य அமிர்தத்வ ஹேதுதான் தத் व्यतिरिक्तस्य அயமதாம் பிரதிஜாய யஸ்மாத்வரம் பரமஸ்தி கிஞ்சித் தேவேதம் பூர்ணம் இது ஏகதந்தேன புருஷஸ்ய சர்வஸ்வாத் தரத்துவம் பிரதிபாதிதம். யதः புருஷதத்வமேவ உத்தரதரம் தவேதம் புருஷதத்வம் ததேவ அரூபம் அநாமயம் ஏதத்விதாஸ்தே பவந்தி அதேவர துக்கமேவ வியசி இது புருஷவேதனஸ்ய அமிர்தத்வ ஹேதும் ததிதரஸ்ய அயதத்வம் பிரதிஜாதம் சகேதுகம் பிரசம்சிதம். அதனால இங்க மகான் பிரபுவை புருஷா சப்தைசேஷ பிரவர்த்தகா முக்தேன இத நியாயேன ஆகினால கீழ் சொல்லப்பட்ட நியாயத்தினால நசத்து நசத்து சிவையேவ கேவலா இத்தியாதிகள் சொல்லப்பட்ட சிவகர்த்தம் கேவல மங்களார்த்த வார்த்தகமாக அதுவும் பகவானுக்கு விசேஷமாக. நாராயண சப்தம் எந்த சப்தத்துக்கும் விசேஷமாக இருக்காது, விசேஷ மாத்திரமாக. சம்பு சிவாதி சப்தங்கள் விசேஷமாக இருக்கவே முடியாது, அவையெல்லாம் விசேஷமாக. எப்படி கேட்டா இவர்கள் சொல்ற வாக்கியத்துக்கு அடுத்த வாக்கியம் நாம ஆகாஷம் சொல்லுவோம்னு சொல்லி நமகா அப்படின்னு சொல்லி நாராயணாய அப்படின்னு பகவானுக்கு சர்வஸ்மாத் பரத்வத்தை ஸ்தாபிக்கக்கூடிய ஆகாட்சர மந்திரத்தை கொண்டு அவனை பிராப்தியம் அவனே பிராபகம் அப்படின்னா அவனே தத்துவம் அவனே ஹிதம் அவனே புருஷார்த்தம்லாம் இவ்வளவு அர்த்தங்கள் நிஷ்கரிக்கிறவன் இந்த அட்டாட்சர மந்திரத்தை போல அவர்களும் ஒரு குணவத்தையும் அப்புறம் ஒரு நமகாங்க சப்தத்தையும் அப்புறம் ஒரு சிவாயிங்க சப்தத்தையும் வச்சு பஞ்சாட்சரம் சொல்லி இதே மாதிரி எல்லாத்தையும் பிரதிபாதிக்கிறது. அந்த மந்திரத்தை அவர் எங்கேயிருந்து எடுத்தாலோ அதுக்கு அடுத்த வாக்கியை வசதிகள் எப்படி இருக்குன்னா நம்ம சங்கராஜமயோ பகவேஜ நம சம்பதே ஜமயோ பகவேஜ நம சங்கராய ஜமய கராயிட்ட நம சிவாயிட்ட சிவ நராயட்ட அடுத்த வாக்கியம் புது ஓங்கி விடுவோம். நம சிவாயன்னு சொல்றது நம சிவ தராய இல்லையா சிவசப்தத்துக்கு மேல சிவதாய சப்தம் வந்தா அது விசேஷமா விசேஷமா இல்லையா கம்பேரிட்டிவ் சூட்டபிலிட்டிவ் இல்லையா டிகிரி டிகிரி பாசிட்டிவ் டிகிரினா இல்லையா அட்ஜெக்டிவ் வருமா நவுனுக்கு வருமா இல்லையா சொல்லி நமோ நாராயண நமோ நாராயண தராயன்னு சொல்லுவீங்க. சொல்லியிருந்தா நாராயண சப்தம் விசேஷமா நாராயண சப்தம் விசேஷ மாத்திர பரியவசாயம். சீவ சப்தாதிகள்லாம்
விசேஷன மாத்திர பஞ்சவசாயம் சுத்தியே காண்பிச்சது. இவ எடுத்த வாக்கியத்துக்கு அடுத்த வாக்கியத்தை நம சிவாயத்த, அடுத்த வாக்கியம் நம சிவதராயத்த. அதனால கம்பு சிவாதி வாக்கியங்கள் எல்லாம் பரமாத்மாவுக்கு அப்படி விசேஷணங்களாக கடைசியில் அவனுக்கு தான் வாசக சப்தங்களே வெளியே விசேஷ சப்தங்களுக்கு சங்கரத்த பரிவர்த்தனம் கிடையாது, விசேஷியத்துவதான் பரிவர்த்தனம். எதபி ததோயுத்தர தரவிதி புருஷாதன்யஸ்ய பரத்வம் பிரதியாயிடும். அதாவது நசது நட அசது நசது நட அசது சிவையேன கேவலா இத்தியாதி சொல்லி அந்த சிவசப்தமானது பரமாத்மாவுக்கு கேவல விசேஷ பூதமாக அதுல பரிவர்த்திக்கக்கூடியதான அர்த்தம். நதஸ்ய கஷ்டன இது நிர்மாபிக்க சம்பாதனஸ்ய புருஷஸ்ய அனோரணீயானே இத்தியஸ்மின் அனுவாகே வேதாத்யந்த ரூபதயா வேத பீஜபூத பிரணவஸ்ய பிரகிருதிபூத ஆகார வாக்கியதயா மகேஸ்வரத்துவம் பிரதிபாத்திய நகர சுந்தரீக மத்திய ஆகாசவர்த்திதையா உபாசியம் நதஸ்ய கஷ்டன இது நிரஸ்த சமப்கதிக சம்பாதனத்தை புருஷன். நதஸ்ய கஷ்டனன்னு அர்த்தம் இவனுக்கு உயர்வாகவோ இவனுக்கு சமமானமாக இன்னொருவன் கிடையாது என்று இவனுக்கு சமாப்திக ரகிதம் நிர்சமாப்திக சம்பாவனா தனக்கு தன்னை காத்து உயர்ந்தவனோ தனக்கு சமமானவனோ இன்னொருவன் இருக்க பிரசக்தி இல்லாதவன் இல்லையா என்று சொல்லக்கூடிய புருஷனுடைய மனோரணியானி இத்தியத்தின் அனுவாக்கே இல்லையா வேத ஆத்யந்த ரூபதையா கடைசியில் அனோரணீயான் அனுவாக எதிர போய் முடிகிறது. வேதக்கூடியதாக ஆதியிலும் அந்தத்தையும் பிரயுக்தமான வேத பீஜமான பிரணவம், அந்த பிரணவத்தினுடையதான பிரகிருதி பூதமான அகாரம், அந்த அகாரத்தினால சொல்லக்கூடியவன் யாரும் ஒருவனும் அவன் தான் மகேஸ்வரன் என்று. மகேஸ்வர தத்துவமும் பகவானுக்கு தான் வருது. யத்வேதாதௌஸ்வரப்ரோக்தோ வேதாந்தே பிரதிஷ்டிதா சத்ய பிரகிருதிலீனஸ்ய பரஸ்த மகேஸ்வரः. அகார வாக்கியம் எவனோ அவன் தான் மகேஸ்வரன். அகார வாக்கியம் மாற்ற முடியாது. ஏன்னா கடவுளியில அகாரேன உச்சதை விஷ்ணு சர்வதின் சர்வ லோகேஸ்வரேஸ்வரா, உகாரேன உச்சதை லட்சுமி ஏனதா உதுகாபுரா மகாரத்து தயோதாசா இது பிரணவலட்சணம் சொல்லி சொல்லுது. அதனால அகார சப்தம் அகார வாக்கியம் நாராயணன் விஷ்ணுங்கிறத மாற்ற முடியாது. அந்த எவ்வளவு யாதொரு பிரணவமானது வேதத்தினுடையதான ஆதியிலும் அந்தத்திலும் பிரதிஷ்டமாக இருக்கிறது. வேதத்தை பிரணவத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கணும், பிரணவத்தை சொல்லிதான் முடிக்கணும். வேதாலும் ஸ்வரப்போக்தா வேதாந்தேஜ பிரதிஷ்டிதா சத்திய பிரணவத்திய பிரகிருதி. அந்த பிரணவத்தின் பிரகிருதி எது? பிரணவத்தை அகாரம் தான் பிரகிருதி. அதுக்கு மேல இருக்கிற அதுக்கு மேல லுப்த பிரகிருத்தியானது அதுக்கு பிரத்யேகம். வேதத்துடைய பீஜம், வேதத்துடைய ஆத்யந்த பிரதிஷ்டிதம் எதுன்னு கேட்டாங்க பிரணவம். அந்த பிரணவத்துடைய பிரகிருத்தியானது அகாரம். அந்த அகாரத்தில் லீனனாக, அந்த அகாரத்தில் லீனன் அர்த்தம் அந்த அகார வாக்கியனாக அகாரத்தில் ஒளிந்திருக்கக்கூடியவனாக ஒரு அர்த்தம் ஒரு சப்தத்தால் பிரிக்கப்படும் பொழுது அந்த அர்த்தம் அந்த சப்தத்தில் ஒளிந்திருக்கு. அந்த மாதிரி சத்திய பிரகிருதி அகாரத்தில் லீனனாக அகாரத்தில் ஒளிந்து கொண்டு அகாரத்துக்கு அர்த்தபூதனாக இருக்கிறவன் யாரோ சத்திய பிரகிருதி லீனத்து எப்பரா மகேஸ்வரா. அதனால மகேஸ்வர சப்தமும் பகவானுக்கு படிக்கிறது. பிரகிருதி பூத அதாவது வேத ஆத்யந்த ரூபதையா வேத பீஜபூத பிரணவத்தியம் வேதத்தினுடைய முதலும் முடிவிலும் உள்ளதாக வேதத்தினுடைய வித்தாக இருக்கக்கூடிய பிரணவத்தினுடைய பிரகிருதி பூதமான
அகார வாக்கியனாக இருப்பதால் மகேஸ்வரத்துவமும் பகவானின் விஷயத்தை பிரதிபாதிக்கப்பட்டு தகர புண்டரீக மத்தியஸ்த ஆகாச வருகிறது. ஏன்னா இதுக்கு உணர்வு சொல்றதுன்னு கேட்டால் தகரம் நிபாசம் பரமேஸ்வரூதம் எத்புண்டரீகம் புறமத்திய தத்துவம் சத்ராதி தகரம் விகரம் விசோக சப்தநீரந்த புதுபாசிதம் ஏதாவது ஆக பகவ வித்தியில சிலையமாகிற ஆகாசத்தை வைத்து உபாசிக்கப்படுவன் யாருன்னு கேட்டா அவன் வேதத்திற்கு முன்னும் பின்னுமாக வேதத்தினுடைய முதலும் முடிவிலும் உள்ளதாக வேதத்துக்கு பீஜமாக வித்தாக இருக்கக்கூடிய பணவத்தினுடைய பிரகிருதியாகிற அகாரத்துக்கு வாக்கியராக இருக்கக்கூடியவனான அந்த பகவான் பரமபூஷனான சிவபதியானவன் தான் மகேஸ்வரன் என்று அவனே தகர வித்தியில தகர புண்டரீக மத்தியஸ்தமான ஆகாசத்திலே வைத்து உபாசிக்கத்தக்கவன். அயனத்தா சர்வஸ்ய வேத வேதஜாத்திய பிரகிருதி பிரணவ பிரணவசித்த பிரகிருதி அகார பிரணவதிகார வேத ஸ்வபிருதி பூதே பிரணவே வீரா பிரணவோபி அகார விகார பூதா ஸ்வபிரகிருதோ அகாரே வீரா தஸ்ய பிரணவ பிரகிருதி பூதஸ்ய அகாரஸ்ய யஹ பரஹ வாச்யஹ தயேவ மகேஸ்வரஹ இதி. சர்வவாச்சக ஜாத பிரகிருதி பூத அகார வாக்கியः சர்வவாக்கிய ஜாத பிரகிருதி பூத நாராயணः சஹ மகேஸ்வரः. ஏன்னா அகார வாக்கியம் நாராயணங்கிறத ஒரு நாளும் மாற்றம். அகம் யதோக்தம் பகவதா அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதः பிரபவः பிரயஸ்தः மத்த பரதம் கிஞ்சித் நான் எது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதः பிரபவः பிரயஸ்தः நானே கிருஷ்ணஸ்ய ஜெகதஹான்னு அர்த்தம். இந்த முழுவதுமான ஜெகத்துக்கு இந்த என்டையர் யூனிவர்ஸுக்கு நான் தான் பிரபவः பிரயஸ்தம். பிரபவஹான உற்பத்தி காரணம், பிரளயஹான லய காரணம். அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதः பிரபவ பிரளய கீதையில 7வது அத்தியாயம். மத்த பரதம் நான் எது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. இல்லையா மத்தகா என்னை காட்டிலும் இல்லையா பரதரம் இல்லையா பரதரம் மிக உயர்ந்ததானது நான் கிஞ்சிதஸ்தி வேறு எதுவும். இந்த அர்த்தம் என்ன வரும்? என்ன காட்டும் உயர்ந்ததான வஸ்து வேறு எதுவும் இல்லைன்னா அப்ப இதற்கு சமமான வஸ்து உண்டுன்னு சங்கப்பட்டாங்க. கீதா பாஷ்யத்துல பாக்கிதார் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணும்போது மத்தகா அந்நியத்தை கிஞ்சிது பரதரம் என்னை காட்டிலும் வேறொன்றானது பரதரம். என்னை காட்டிலும் பரதரமானது வேறொன்று இல்லைன்னு சொல்லல, என்னை காட்டிலும் வேறொன்று பரதரம் இல்லைன்னு சொல்ல. மத்தகா அந்நியத்திஞ்சிது என்னை காட்டிலும் வேறொன்றானது பரதரம் நான். ஏன் ஆக நானே பரதரம் இல்லையா? அது பேப்பர் வாங்கினானே 6 வாக்கியத்தை முதல் வாக்கியம் அதுதான் நானே தரம் இல்லையா? நம்மை காட்டு வேறொன்று தரம். நானே தரந்து ஏறக்காரத்துக்கு நாம் தரம் சொல்லுவாங்க. நானே தினம் நம்மை காட்டு வேறொன்று தரம் அன்று அக்ஷராணாம் அகாரோபி ஐதி பிரம்மை அகாரோபி சர்வாவாத் இது வாச்சக ஜாத்திய அகார பிரகிருதித்வம் ब्रह्म प्रकृति सुस्पष्टम अतः ब्रह्मण अकार वाक्यता प्रतिपादनात् अकार वाक्यो नारायण अष्टाध्यायी सूत्र ग्रंथத்தையும் அவர் பதஞ்சலி மகாவாக்கிய வியாகர மகாவாக்கிய கிரந்தத்தையும் உத்கிரந்தம் மங்களம் மங்களாச்சரணம் இல்லை. கிருஷ்ண தேவதா நமஸ்கார ரூபமான மங்களாச்சரணம் இல்லாமல் பண்ணப்பட்ட கிரந்தம். அதனால சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொள்ளதாக கிரந்தம்னா குச்சித கிரந்தம். அதை பரிகரிக்கும் போது பர்தகரின்னு சொல்லக்கூடிய ஹரிகாரிகான் ஆக்கியபதி ஐதி பகவதோ நாராயணத்திய பிரதமம் விதான் கிம் நாம மங்களம் சொல்றாங்க. யாரா மங்களாச்சாரம் இதை விட என்ன மங்களாச்சாரம் பண்ண முடியும்னு கேட்டார். அவர்
நம்மள ஒரு கீதா தீட்சித அவர் வியாகரணம் மத்தியஸ்தம் கேட்கிறான். ஆகிதி பகவதோ நாராயணத்தை பதமம் அப்படிதான். அகாரம் என்பது பகவான் நாராயணனுக்கு ஆனந்தமான திருநாமங்கள். ஆனந்தமான திருநாமங்கள் அத்தனையிலையும் முதல் திருநாமம் பிரதமம் அப்படிதான. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு முன்னாடி எதுவுமே இருக்க முடியாது. ஆயிதி பகவதோ நாராயணத்தை பிரதமம் அப்படிதான். அந்த அகாரம் பெய்யுஞ்சானே அந்த அகாரத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கிரந்தம் ஆரம்பிச்சிருக்கும் போது அதுல திருநாம மங்களம் சொல்றாங்க. அது என்ன மங்களாச்சரணம் பண்ணப்படுறது? சூத்திரம் எப்படி ஆரம்பிக்கிறது? பாண்டியுடைய அஷ்டாத்தியாயி சூத்திரம். ஐபொன்று எபோங்க யோகிச்சு கயவருக்கு நன் ஜபன் கடதசி ஜப கடதசி கப ஜடத ஜட கபை சூத்திரம். சத்தியாகார சூத்திரம் எது ஆரம்பிக்கிறது? அகாரத்தை. இல்லையா மகாவாக்கியார் பகவான் பதஞ்சலி அதாதோ அத சப்தானுசாசனம் ஆரம்பிக்கிறது. அங்கேயும் அதசப்தம் மங்களவாசி. ஆக அகாரத்துக்கு நேரம் மங்கள லோகத்துல கிடையாது. ஏன் அகாரத்துக்கு என்ன அவ்வளவு மங்களம் வந்து கேட்டா ஐதி பகவதோ நாராயணத்தை பிரதம முதிதானம் இல்லையா. ஆகினாலே இல்லையா அகார வாக்கியம் நாராயணன் என்பது இல்லையா வேதம் மற்றும் சர்வ சாஸ்திரக்காரர்களுடையதான சொல்றாங்க. ஏதோ சர்வ தார்சனிக்கிறதாலையும் சர்வ தர்சனங்கள் சத்திய சகதீர சந்தேகம் இது கேவல பரதத்துவ விசேஷ பிரதிபாதன பரையன நாராயணானுவாக்கியன சர்வஸ்வாத்து தரத்துவம் பிரபஞ்சிதம் அனேன இல்லையா அனன்யபரையன பிரதிபாதிதமேவ பரதத்துவம். இந்த சகதீர சந்தேகம் என்று கேவல பரதத்துவம் இருக்கும். முழுவதும் அபரதத்துவமாக்கி சொல்ல முடியாத பதம் நாராயணன். மற்ற சட்டங்கள் எல்லாத்துக்கும் இல்லையா ஒரு விற்பத்தினால பரத்தம் சொல்லலாம், ஒரு விற்பத்தினால அபரத்தம் சொல்லலாம். நாராயண சப்தமானது நட்பம் பரம்பாததே என்று அப்ப இது சிவப்பு ஜீவ எல்லாம் ஸ்துதிகள்ல சகசநாமாதிகள் உள்ள எல்லா நாமங்களையும் பகவானுடைய நாமங்கள் சிவபரமா பண்ணார். நாராயண சப்தம் வந்த மாதிரி ஒண்ணும் பண்ண முடியும். நட்பம் பரம் பாததே ஐயோ நட்டாரம் வந்து தடுக்கிறது நட்பம் இருக்கு. அப்படிப்பட்ட நாராயண சப்தத்துக்கு அந்த நட்டாரம் அதுக்கப்புறம் அந்த ஸ்வரம் சொல்லும்போது அக்கா ஸ்வரத்தோட சொல்லும்போது அந்த ஸ்வரத்துல பரத்தை பிரதிபாதனை அதுதான் பரத்தம் பிரதிபாதனை. அப்படி கேவல பரத்தத்துவம் என்னதும் அபரதத்துவத்துடையதான சாயையே இல்லாததான பரதத்துவம். அந்த பரதத்துவ விசேஷ பிரதிபாதன வரைய நாராயண அனுவாகேன சர்வஸ்வாத தரத்துவம். ஏன சகசந்தீர்த்தம் தெய்வம் என்பதானது அவரதத்துவத்துடைய கலப்பை அற்றதாகிற பரதத்துவ பிரதிபாதன பரமாகிற நாராயண அனுவாக்கத்தில் உள்ளபடியாலே இல்லையா இந்த வாக்கியத்தினாலே சர்வஸ்வாது பரத்வம் பிரபஞ்சிதம் அனேன அனன்யவரையன பிரதிபாதிதமேவ பரத்வம். அந்நியபரமான வாக்கியங்களால் பிரதிபாதிதமானது பரத்துவம் இல்லை. அனன்யபரமான அந்நியபரம் அர்த்தம் இந்த வாக்கியம் இது சொல்ல வந்தது இல்ல, இது பரத்தத்தை சொல்ல வந்தது இல்ல. வாக்கியம் தத்துவம் பண்ண வந்த வாக்கியம் அல்லாத வாக்கியத்தில் உள்ளதானே ஏக ஏக ருத்ரஹா ந அன்யஹா தஸ்மை இதம் அப்படின்னு சொல்லு. ஆஹா ஏக ஏக ருத்ரஹா ந அன்யஹா ஒரு ருத்ரன் ஒருவனே உள்ளது, அவனை தவிர யாரும் இல்லை அப்படின்னு பார்த்தோம். இந்த வாக்கியத்தை கொண்டு பழக்கப்படுவீங்க பண்ணாம இந்த வாக்கியம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க இல்லையா நம்ம அந்த சாத்துர்மாசத்துக்கு யாரு இந்த சாத்துர்மாசத்துக்கு பிரதம பல்வாகிற இரண்டாவது குருவாக சொல்வ பிரகாரம்
சொல்ல பிரகாசத்தை ருத்ர பலி அல்லது ஈசான பலின்னு சொல்லக்கூடியதானே ஒரு கர்மா. அந்த கர்மாவில ருத்ரனுக்கு ஆகுதியை பண்ணும்போது இது ருத்ரன் ஒருவனுக்கே வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்றது. இது கர்மவிதி சேஷபரமான ஒரு வாக்கியம். இந்த வாக்கியம் சர்வத்துவ முறை இது அந்நியபரமான வாக்கியம். இதை வச்சு ஏமாற்ற முடியாது. அதே சமயத்துல சகபதி சந்தேகம் விஸ்வாசம் விஸ்வசம்பூர்னு சொல்லி பதினிஸ்வசாத்வேஸ்வரம் சாஸ்வதம் தேவத்துன்னு சொல்லி நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா நாராயண பரோ ஜோதி ஆத்ம நாராயண பரஹா ஏககிஞ்சி ஜெகத்யஸ்மின் விஷயத்தை சூரியத்தை இருந்தான் ஆந்தர்பகித்த தத்துவம் வியாப்தி நாராயணத்துக்கா இதெல்லாம் பரதத்தை நிர்சேஷம் பரதத்துக்கு ஏற்பட்டதான நாராயணன் பிரகடனம். இவைகள்லாம் அந்நியபரமான வாக்கியங்கள். அது அந்நியபரமான வாக்கியம். அது ஒரு கர்மாவிலே ஒரு தேவதைக்கு அபிசமர்ப்பணம் பண்றதுக்கு வந்து சுற்றுவாய். இது ஜகத்துடைய சிருஷ்டி பிரயாதிகளுக்கும் மோட்சப்பிரதத்துக்கும் முக்த பிராப்தியத்துக்கும் உள்ளதான பரதத்துக்கு நிஷ்கர்ஷிக்க தத்பரமான வாக்கியம். அது அந்நியபரமான வாக்கியம். அதனால இந்த நாராயண உருவாக்கத்தில் உள்ள ஆன்மீகபரமான வாக்கியங்களாலே நிர்ணயிக்கப்பட்டதான தரப்பும் செய்யப்பட்டியான நாராயணனுக்கே உள்ளது. தடையில பரம் பிரம்ம வசித்து பிரம்மாக்னி பிரம்ம சிவாதி சப்தாவக விதி கேவல பிரம்ம சிவயோகோ நரந்த பிரதங்கா. அப்படி எங்கேயாவது சித்திர வேதாந்த வாக்கியங்கள்ல இந்த பரதத்துவமானது பிரம்ம சிவாதி சப்தங்களாலே அவகதமாக அவைகளால் பரதத்துவம் சொல்லப்பட்டதாக இருக்குமானால் என்ன அர்த்தம் பண்ணணும்? கேவல பிரம்ம சப்தத்துக்கு கேவல சிவ சப்தத்துக்கு பரதத்துவ இல்ல வாசகத்துவம் வராது. ஆகையாலே பரதத்துவமான நாராயணனா அப்படின்னாலே இந்த பிரம்மருத்ராதிகள் எல்லாம் அந்த பரதத்துவமாக நாராயணனுக்கு சரீர பேரை இதுல சொல்லப்பட்டதை வழிய இவைகளுக்கு சதா பரதத்துவம் நிஷ்கர்ஷிக்க முடியாது. ஏன்னா அவன்தான் பரதத்துவம் என்பதும் இவைகள் அவரத்தத்துவம் என்பது ஏற்கனவே பிரபல பிரமாணங்கள்லாம் நிச்சயிக்கப்பட்டுவிட்ட பிறகு ஏதேனும் ஒரு வாக்கியத்துல பிரம்ம சிவாதி சப்தங்கள்னால பரதத்துவம் சொன்னதா இருந்தால் அங்க சுதந்திரமாக பிரம்ம சிவாதி சப்தங்கள் பரதத்துவ நிஷ்கர்ஷங்கள் அல்ல. அவைகள்லாம் பரதத்துவத்துக்கு சரீர மாத்திரமாக பிரம்மருத்ராதியோ சொல்லக்கூடிய வாக்கியங்கள். ஆக எல்லவற்றின் பிரம்மபுர தகரம் புண்டரீகம் பேசின தகரவஸ்து அந்தராகாச தஸ்மின் யதம் தத்வதன்வேஷ்டவ்யம் தத்பாவ வித்யாசிதன்யமித்யத்ர ஆகாச சப்தேன ஜெகன்பாதான காரணம் பிரதிபாத்திய ததந்தர்வர்த்தினः கச்சித் தத்துவவிசேஷस्य அன்வேஷணவ்யா பிரதிபாத்தியதே. ஆத்ய ஆகாசस्य நாமரூபயோः நிர்வாகத்வஸ்ரவணாத் புருஷस्य புருஷस्य நாமரூபயோः கர்த்தृत्व दर्शनात् आकाश पर्यायभूतानि पुरुषाणि पर्यायभूतात् पुरुषात् अन्यस्य अन्वेषयता अन्वेषण उपायस्य முடியல. நாளைக்கு விஷ்ணு நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உண்டு. அப்புறம் 2ஆம் தேதி கொஞ்சம் நாள் இப்போ முதல்ல தகராட்சரணத்தை போயிட்டு அதுக்கப்புறம் காமாதிகரணத்தை வந்து அதுக்கப்புறம் அர்த்தாந்தரத்துக்கு உபதேசம் பாக்கி இப்போ அப்படியே பாக்கியத்துக்கு பிளான் போடுறேன். இதை நாளைக்கு ஆரம்பிச்சுக்கிறேன். 6:30 நாளைக்கு ஒரு நாள் முடிச்சுட்டா அப்ப 2ஆம் தேதி 2ஆம் தேதிக்கு ஃபினிஷ் ஆகும். அதெல்லாம் அது மட்டும் அதனால ரொம்ப வேஸ்ட்.
நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உண்டு. நாளை சாயங்காலம் 4 மணி இருக்கு. அது பேர் இது 6 அவர் 2ஆம் தேதிக்கு சம்பூர்ணம். வேகமா தெளிவா இருக்கு இல்லையா? என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ன இருக்குது.